கொஞ்ச நேரத்தில் வந்து அகிலன் படத்தோட ட்ரெய்லர் நாங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் மார்ச் 10th அன்னைக்கு படமும் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு டைரக்டராக படம் முடிச்சு ரிலீஸ் ஆக போகுது அண்ட் ட்ரெய்லர் பார்க்க போகுது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. எனக்கு இதை ரவி சார்கிட்டையும் சரி ப்ரொடக்ஷன்லேயும் சரி நேரேட் பண்ணும்போது பெரிய டாஸ்க் வந்து இதை எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் இந்த ஃபிலிம் அப்படின்றது தான். இன்றைக்கி நான் நினச்சது அச்சீவ் ஆகி அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக. ஸோ ஒரு சில வார்த்தைகள் அகிலன் பற்றி சார். அகிலன் வந்து ஹார்பரில் ஒரு ஒர்க்கிங் கிளாஸோட ரெப்பு. ஒருத்தர் என்னை கேட்டார், அகிலனுக்கு என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டார். அகிலனுக்கு எந்த பிரச்சனையும் வரல, அகிலனால தான் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வருது. அதுதான் இந்த ஃபிலிம். அப்போ அவன் ஏன் பிரச்சனை பண்ணுறான், அந்த பிரச்சனை எதுக்காகன்றது தான் இந்த படம். அண்ட் இப்போ ஜெயம் ரவி சார் கூட ஒர்க் பண்ணும்போது எல்லா டைரக்டர்ஸும் நான் சொல்லி கேட்டது என்னன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் டைரக்டர்ஸ் ஆக்டர் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது? அண்ட் 20 years ஆஃப் ஜெயம் ரவியும் வந்து கிட்டத்தட்ட உங்களோட படம் ரிலீஸ் ஆகிற டைமில் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குது? டெஃபினட்டாக டைரக்டரோட ஆர்டிஸ்ட் தான். எனக்கு வந்து ஜெயம் ரவியோட இது 3வது அசோசியேஷன். ஃபஸ்ட்டு பேராண்மை டைரக்டர் ஜனநாதன், நான் ரைட்டராக இருந்தேன். அப்புறம் நான் பண்ண பூலோகம், அது வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்கான கேரக்டரை பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணேன். இது வந்து பூலோகத்தோடு இன்னும் காம்ப்ளிகேட்டடான கேரக்டர், அதை பயங்கரமாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கார் ஜெயம் ரவி சார். அகிலன் படம் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எப்படி இருந்தது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்? அகிலன் படம் வந்து ஆக்சுவலாக திஸ் ஃபிலிம் குட் நாட் பி மேட் இன் த செட். இது ஃபுல்லாக லைவ் லொக்கேஷன்ஸ் தான் ஃபுல்லாக ஃபிலிம் பண்ணோம். மோஸ்ட் ஆஃப் த ஷூட் வந்து ஹார்பரில், கண்டெய்னர் லாரிஸ், ஸோ அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன் தான். இது ஒரு ராவான ஒரு படம் பார்க்கும்போது யூ வில் ஃபீல் தட். அண்ட் இட்ஸ் வெரி கிரேட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ரவி சார் அண்ட் டைரக்டர் கல்யாண் சார் and art director Murugan sir and all the artists, heroine Priya and Tanya. So like we had a great crew to work with this in this film. In the padam vandu or visual oriented film actually, and but another deep on dialogues are there. So it's all ரொம்ப அழுத்தமான ஒரு வசனம் இந்த படத்தில் பொறுத்தவரையும். மியூசிக்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காப்ல சாம்சிங் சார். ஸோ எடிட்டிங் அண்ட் எவ்ரி திங் இஸ் மேட் அப் வெல். படத்தை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். வி ஆல் நீட் யுவர் பிளெஸிங்ஸ். தேங்க்ஸ் அலாட் சார். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸ்க்ரீன் சினியா மீடியா சார். சுந்தர் சார், தேங்க்ஸ் அலாட் சார். மார்ச் 10 படத்தை பார்க்க போகிறோம். இப்போது எங்கள் முன்னாடி ட்ரெய்லர் லான்ச் ஆக போகுது. எங்களுக்கு வந்து தாங்க முடியல, ரொம்ப ஆர்வமாக இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு எப்படி இருந்தது அகிலன் படத்தில் ஒர்க் பண்ணது? ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கதை வேற, களம் ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு சுந்தர் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் படத்தோட ஹீரோ ஜெயம் ரவி சார், டைரக்டர் கல்யாண், எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அகிலம் போட்டு வெற்றி பெறணும். தேங்க்யூ. சார், இப்போ இந்த படத்தில் வந்து ஹார்பர் பேஸ்ட் அந்த மாதிரி வந்து பேசும்போது சொன்னாங்க. ஸோ ஹார்பர் அப்படின்றது நிஜமா எப்படி கொண்டு வந்தீங்க? இதில் நிறைய உங்களுக்கு சேலஞ்சஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா படத்துலையுமே சேலஞ்ச் இருக்கும். இந்த படம் எனக்கு புது அனுபவம். ஃபஸ்ட்டு கடல் சார்ந்து அதில் ஷிப்லாம் கொஞ்சம் க்ரீன் மேட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால் அப்படி வந்து ஷிப்லாம் ஆக்சுவலி எனக்கு இதில் வந்து நிறைய ஃபஸ்ட்டாக இருக்குது. ரவி சாரோட ஃபஸ்ட்டு, ஸ்க்ரீன் சைடில் ஃபஸ்ட்டு, கல்யாண் சாரோட ஃபஸ்ட்டு, இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாரோட ஃபஸ்ட்டு, விவேக் ஃபோட்டோகிராஃபரோட ஃபஸ்ட்டு. அதனால் எல்லாமே நிறைய ஃபஸ்ட்டாக ஒர்க் பண்ணி வந்த படம். அதனால் எனக்கு இது பெஸ்ட்டு படம். தேங்க்யூ சார். இருங்க சார், என்ன சார் அதுக்குள்ளே டக்குன்னு தேங்க்யூ? டான்ஸ் ஆட தெரியாதுங்க. ஐயோ, டான்ஸ் ஆட சொல்ல மாட்டோம் சார். நிறைய படத்தில் வில்லனாலாம் வேற உங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ எப்படி இந்த ஆர்ட் டைரக்ஷன் ஒரு பக்கம், வில்லன் ஒரு பக்கம், அப்படி? ஆக்சுவலி எனக்கு ஆர்ட் தான் ரொம்ப பிடிச்சது. நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது, சரி அது பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அது பண்ணிகிட்டே இருக்கேன். நல்லா பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் தான் சொல்லணும்.
சூப்பர் சார். அண்ட் செட் இந்த படத்தில் எந்தெந்த இடங்களில் போடுறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அண்ட் அது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி வந்து நிறைய செட் இருந்தது. பட் இது ஆர்பார்ன்றதால மேக்ஸிமம் ஆர்பார் தான் ஷூட் பண்ணிக்கிறோம். ஆர்பாருக்குள்ளே நிறைய விஷயங்களை கிரியேட் பண்ணிக்கிறோம் இதில். சூப்பர் சார், சூப்பர் சார். ஸோ நான் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். மார்ச் 10 படமும் ரிலீஸ் ஆக போகுது. நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். நீங்கள் எவ்வளோ? இல்லை, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் நான் ஒரு ஃபிலிம் கூட பார்க்கல. ஆமாம், நான் அதுதான் வந்தேனே பார்க்கறதுக்கு. சூப்பர் சார், தேங்க்யூ சார். இதுக்கு மேலே உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் கேள்வி கேட்டு. தேங்க்யூ சார். சார் டான்ஸ் மாஸ்டர்னு சொன்னாங்க, கொஞ்சம் ரகடாக அப்படியே ஃபைட் மாஸ்டர் மாதிரி வந்துட்டீங்களே சார். முதல்ல இங்கே விஜயா நெக்ஸஸ் மால் வந்திருக்கிற எல்லா பொதுமக்களுக்கும், ஜெயம் ரவி சார் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் என்ன சொல்லுவேன், முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த கல்யாண் சார், டைரக்டர் சாருக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் படத்தை வந்து ஆக்சுவலாக எல்லாரும் படத்தை வந்து ஏசி ஃப்ளோரில் தான், ஏசி தேட்டரில் தான் பார்ப்பாங்க. ஆனால் இவங்க பண்ண உழைப்பு இருக்குல்ல, அந்த ஏசி தேட்டரில் பார்க்கும்போது தெரியாது, கண்டிப்பாக தெரியாது. ஜெயம் ரவி சாருடைய உழைப்பு, கேமராமேனுடைய உழைப்பு, இங்கே இருக்க அவ்வளோ பேருடைய உழைப்பு வந்து நீங்கள் வந்து ஏசி தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது தெரியாது. அவ்வளோ உழைப்பு உழைச்சிருக்காரு ஜெயம் ரவி சார், டைரக்டர் கல்யாண் சார், எல்லாருமே இதில் பெரிய உழைப்பு. இந்த பாட்டு வந்து நீங்கள் இப்போ சொல்லுவான்னு தெரியல. சார் இப்போ வந்து ஜெயம் ரவி சார் ஒரு சூப்பரான டான்சர் அப்படின்றது நம்ம நிறைய படங்களில் நிறைய சாங்ஸில் வந்து பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்னேச்சர் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று கரெக்டாக அமைஞ்சிரும், நாங்களாம் அதை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருந்ததா? சிக்னேச்சர் ஸ்டெப்னு சொல்ல முடியாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்துடைய கதைக்கு ஏற்ற மாதிரி தான் சாங். டைரக்டர் வந்து கல்யாண் சார் வந்து சிஎம் சாருக்கு தேங்க்ஸ். எக்ஸலன்ட் சாங் கொடுத்துருக்காரு. அந்த பாட்டு வந்து அந்த நம்பர் பெஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டைரக்டர் வந்து இந்த கதைக்கு எப்படி வேணுமோ அப்படி கேட்டு இந்த பாட்டை வாங்கியிருக்காரு. இன்னொன்று என்ன சொல்லணும்னா, நாங்கள் சாங் போட்டோன்னே ஏதோ ஒன்று ஆடணும் அப்படின்றது கிடையாது. இந்த பாட்டுக்கு அந்த கேரக்டருக்கு இந்த கதைக்கு என்ன ஆடணுமோ டைரக்டர் சொல்லி அதை நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி இதை நான் வந்து ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை பண்ணியிருக்கேன். இந்த சாங்ஸ் நீங்கள் எல்லாம் பாருங்கள், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சும்மா வந்து ஏதோ ஆடிட்டு போனோம் அப்படின்னு இருக்காது. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பாட்டு, எக்ஸலன்ட் சாங், துரோகம் சாங், இட்ஸ் பெஸ்ட். எனக்கு கூட இது பெஸ்ட் தான் நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை வரைக்கும் நான் சாங்ஸ் பண்ணியிருக்கேன் சாரோட. நான் வந்து பேராண்மை, பூலோகம் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில், இந்த இடத்துல, இந்த மேடை எனக்கு கொடுத்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் ஜெயம் ரவி சாருக்கும் கேமராமேன் சார் அவர் எக்ஸலண்ட் ஒர்க்கு. அவர் ஒர்க்கை வந்து நான் வந்து சும்மா வார்த்தையில் சொல்லக்கூடாது. அந்த ஹார்ட் ஒர்க்கு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒர்க் பண்ணதெல்லாம் பெரிய ஒர்க்கு. நீங்கள் எல்லாரும் ரசிகர்கள்லாம் பெரிய சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு பெரிய ஆதரவு கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏதாவது ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப் மாதிரி ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஸ்டெப் போடலாம்ல சார்? இல்லை, அது டைரக்டர் பெர்மிஷன்ல நான் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. நீங்கள் பாருங்க, படத்தில் பாருங்க, அது நல்லா வரும். இல்லை சார், பாட்டு ரிலீஸ் ஆகட்டும், அப்புறம் நம்ம ஒரு சக்ஸஸ் மீட்ல பண்ணுறோம் நாங்கள், பாருங்க. சரி சார், ஓகே சார், தேங்க்யூ சார். கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். சார் படத்தோட அந்த போஸ்டர்ஸ் பார்க்கும்போதே வந்து அவ்வளோ பயங்கரமாக இருக்குது, பயங்கர தெரியாக இருக்குது. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் சார், எப்படி இருந்தது? படத்தில் ஆக்ஷன் மட்டும் டஃப்பு கிடையாது, அதில் இருக்கிற சீனில் எல்லா விஷயமே வந்து டஃப்பான ஒரு விஷயம். ஆனால் எல்லாத்தையுமே ஜெயம் ரவி சார் ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜெயம் ரவி சாருக்கு, ப்ரொடியூசர் சாருக்கு, கல்யாண் சாருக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். சார் இப்போ வந்து ஜெயம் ரவி சார் வந்து எல்லா ஒரு ஜானர்லையும் சூப்பராக கலக்கக்கூடிய ஒரு சார். அதே போல் ஆக்ஷன் எங்கே வந்தாலும் அதையும் வந்து சூப்பராக ரியலாக பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர். ஸோ அவருக்கு தீனி போடுற மாதிரி எப்படி இருந்தது அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஜெயம் ரவி சாரோட ஒர்க் பண்ணுறது 6வது படம். ஃபஸ்ட்டு படம் வந்து பேராண்மை, செகண்ட் படம் பூலோகம், தேர்டு தனி ஒருவன், அப்புறம் டிக் டிக் டிக், அப்புறம் கோமாளி, இப்போது அகிலன். நான் ஒர்க் பண்ண எல்லா படமே சாரோட காம்பினேஷன் எல்லாமே சூப்பர் ஹிட் படம் தான். கன்ஃபார்மாக இது ஒரு சூப்பர் ஹிட் படமாக இருக்கும். அப்புறம் ஷார்ட்டாக சொன்னேன்னா, நான் ஒர்க் பண்ண எல்லா படத்துலையுமே எதுவுமே டூப்பாக வந்து சார் இது வரைக்கும் பண்ணவே இல்லை, எல்லாமே லைவாக தான் பண்ணியிருக்காரு. சாருக்கு என்னோட தேங்க்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. படத்தை பார்க்குறதுக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.
ஸோ ஹாய் தான்யா. ஹாய். இன்னைக்கு வந்து ட்ரெய்லர் லான்ச் அகிலன் படத்தோடு நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம்? எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங் அண்ட் தேங்க்யூ ஸ்க்ரீன் சீன் மீடியா சுந்தர் சார் and Jayam Ravi sir and Kalyan sir for giving me the opportunity. So I feel very happy to be a part of this film and even I am excited to watch the film. ஸோ நீங்கள் வந்து ஜெயம் ரவி சார் வந்து ஒரு ஃபேனாகவும் பார்த்துருப்பீங்க நீங்கள் இண்டஸ்ட்ரி வரதுக்கு முன்னாடி. இப்போ வந்து ஒரு கோ ஆக்டராக வந்து அவர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இதை பார்க்கவும் எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் அவர்கிட்டயே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ யா, அது வந்து ஒரு அது எல்லாத்துக்கும் அந்த ஃபீலிங் வர்றது தான். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ இதில் வந்து நீங்கள் ஜெயம் ரவி சாரோட லவ் இன்ட்ரெஸ்டா இல்லை பிரியாவா? அதை ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ முடியாது. ஸோ ரெண்டு பேருமே வா. ஓகே சரி, இந்த படத்தில் நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதை பற்றி சொல்லுங்கள். அந்த கியூரியாசிட்டி பில்ட் பண்ணி. என்னோட கேரக்டர் ஆக்சுவலி வெளியே சொல்ல முடியாது. பட் ஐ பிளே வெரி போல்ட் அண்ட் டாமினேட்டிங் விமன் இன் த ஃபிலிம் அண்ட் ஐ ஹோப் யூ கைஸ் ரியலி என்ஜாய் தி கேரக்டர். சூப்பர். ஸோ ஜெயம் ரவி சார் 20 years கம்ப்ளீட் பண்ணிட்டார் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது. உங்களுக்கு அவர் நடிச்சதுல ஆல் டைம் ஃபேவரட் படம் அப்படின்னா எது சொல்லி? ஏன் இருக்கு? சரி லிஸ்ட் பண்ணுங்க கேட்போம். ஜெயம் சம்திங் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, கோமாளி, ஹாய் லிஸ்ட் போயிட்டே இருக்கும். சூப்பர். இந்த மாதிரி லிஸ்ட் போயிட்டே இருக்கும்ல. சரி ஓகே. சரி, இப்போ நீங்கள் வந்து நிறையா பிடிச்ச படம்லாம் சொன்னீங்கல்ல, அதுலேருந்து நான் உங்ககிட்ட உங்கள் நாலேஜை டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு கிஃப்ட் நான் வச்சுருக்கேன். ஓகேவா? ரெடியா? சரி, கோமாளி வந்து ஃபேவரட் சொல்லியிருந்தீங்கல்ல. ஸோ கோமாளி படத்தில் வந்து சாரோட கேரக்டர் பேர் என்ன? ஈஸியான கொஸ்டின் கேட்டிருக்கேன். ரவி சார். என்ன சார் இதெல்லாம் எடுத்து குடிச்சிட்டீங்க? ஆடியன்ஸ் உங்களுக்கு தெரியுமா? கேட்கல. ரவி நான் சொன்னீங்க. ஓகே பரவாயில்ல, நீங்களும் ஆன்சர் சொல்லிட்டீங்க அப்படின்றதுனால கல்யாணி கவரிங்ல இருந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் ஹேம்பர். இப்போ தேங்க்யூ. கொஞ்சம் ஈஸியான கேள்வி தானங்க. அதில் அவர் பேரே அவர் பேர், அதனால தான் அந்த மாதிரி ஈஸியாக கேட்டேன். அந்த கிஃப்ட் மட்டும் எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். அதனால ட்ரெய்லர் லான்ச் ஆக போகுது. March 10th படமும் ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரு பாசிட்டிவ் ரோலா இல்லைன்னா வந்து நெகட்டிவ் ஷேட் இருக்கக்கூடிய ஒரு பர்சனா அதை பற்றி ஏதாவது சொல்லுங்க. எல்லாரும் வணக்கம். ஹாய் 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 ஹாய். ஏனாமே சௌக்கியமா? You are asking for the character. So, will not go with the color. Will not go with the color. So, it's a very interesting character in this film. And we, not me, but we really work hard for this film. And not me, but the producer has worked really hard to get this kind of canvas to the audience. And the extra effort they have put to get this kind of canvas for this industry is a big round of applause to you. Thank you, sir. And Kalyan sir is one of the finest and a unique director I have worked with, so thank you for that. My Anna Jayam Ravi sir. I'm sure on the 10th March, Jayam Ravi fans have going to have a mass treat because the way he brings this character on this film, it's amazing. So, yep.
சூப்பர். ஸோ we are also looking forward. நீங்க உங்க ரோல் பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஸோ நாங்க வந்து தியேட்டர்லயே வந்து No, but I kept it surprise. Surprise. Yeah, surprise for the audience. Once the trailer is come, then you get to know. So let's that thing is kept surprise. Okay. Thank you, sir. Thank you so much. Thank you, audience. And I heard that Chennai audience is very powerful and energetic, but I couldn't see energy because. சார் இருங்க சார், அவங்களுக்கு சப்டைட்டில் போடணும்னு நினைக்கிறேன். நான் தமிழ்ல சொல்றேன். சென்னை ஆடியன்ஸோட பவர் வேற லெவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. Now I can feel the energy. So thank you so much, and hope you guys will enjoy the trailer. And our film is going to release on 10th March. So go and enjoy this film. Thank you so much. Thank you for having me here. Thank you. Thank you, sir. Thank you so much. அகிலன் படம் மார்ச் 10 ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு ட்ரெய்லர் லான்ச், படம்லாம் நடிச்சு முடிச்சிட்டீங்க. எப்படி இருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த மொமெண்ட்? எப்படி இருக்கு, நான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் லான்ச் எதிர்பார்க்கல. டெஃபினட்டாக ஏதாச்சும் ஒரு க்ளோஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஹாலில் இருக்கும், ப்ரெஸ் மீட் அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். ஐம் ரியலி ஹாப்பி. இத்தனை பேர் முன்னாடி யாருக்காக படம் எடுக்கிறோமோ அவங்க முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐம் வெரி ஹாப்பி. ஐம் ஹியர் டுடே. தேங்க்யூ ஆல் வெரி மச். சரி, இப்போ எல்லாத்தையும் கேட்டேன் உங்கள் ரோல் என்ன அப்படின்னு. சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்களா சொல்லுவீங்களா உங்களோட ரோல் என்ன மாதிரியான ரோலாக இருக்கும் இந்த படத்தில் அப்படின்னு? எல்லாருமே சர்ப்ரைஸ் தான் சொன்னாங்களா? ஆமாங்க, எல்லாரும் அப்படிதான் சொன்னாங்க. என்னோட சர்ப்ரைஸ் தான் சொல்லிடுவா, சர்ப்ரைஸை பிரேக் பண்ணிடுவா. என்னோட ரோல் தான் டீசர்லேயே இது பண்ணிட்டாங்களா. ஐ பிளே அ போலீஸ் ஆஃபீஸர் இந்த. என்னங்க என்ன ரியாக்ஷன்? போலீஸ் ஆஃபீஸரா? அப்போ ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்கா உங்களுக்கும்? பயங்கரமா. ஆக்சுவலாக ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் எனக்கு சொல்லி கொடுத்ததை விட டைரக்டர் சார் எனக்கு நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ வெரி மச் சார். மறக்கவே மாட்டேன் நான். சரி, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது? ஏன்னா பாதி படம் வந்து ஷிப்பு, ஹார்பர் அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு விளிம்புல போய் சண்டை கிட்டலாம் போட்டிங்களா? எல்லாரும் எங்கே சண்டை போட்டுக்கிறாங்களோ நானும் அங்கே போய் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் சண்டைக்கு. அவ்வளோதான். தனியாக நான் வீட்டில் போய் சண்டை போட முடியாது இல்லை. அதனால அவர் எங்கே சண்டை போட்டுட்டு இருக்காரோ நான் போய் பின்னாடி நான் தனியாக சண்டை போட்டுட்டு இருப்பேன். ரைட்டு. சரி, அகிலன் பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் இப்போ அப்படி சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? அகிலன் வந்து ஃபிசிக்கலாக ரொம்ப ஸ்ட்ரெயின்ஃபுல்லான ஒரு அட்டெம்ப்ட் எல்லாருக்குமே, ஸ்பெஷலி டு த க்ரூ நான் சொல்கிறது. ஆக்டர்ஸ் அட்லீஸ்ட் முடிச்சுட்டு ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் போய் உட்கார்றதுக்கு, நிழலில் உட்கார்றதுக்கு ஒரு கேப் இருக்கும். டு த க்ரூ, டு த என்டையர் செட் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், they were very smart, very active, எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கிங். டு த ஸ்டண்ட் டீம் அண்ட் த சினிமாட்டோகிராஃபர்ஸ் டீம், எவ்ரிபடி. எப்போவுமே வெயிலில் தான் இருப்பாங்க, எப்போவுமே வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. சாதாரணமாக ஒரு ஃப்ரேம் வச்சுட்டு முடிச்சுட்டு போகிற வேலை கிடையாது அவங்களுக்கு இந்த படத்தில். நிறைய ஒர்க், த ஆர்ட் டைரக்டர்ஸ் டீம், எவ்ரிபடி. ஸோ தேன் காஸ்ட் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு தெரிகிற அந்த 5 முகம் 10 முகங்களை தாண்டி பின்னாடி உழைச்ச அத்தனை பேருமே சராசரியான ஒரு படத்துக்கு எவ்வளோ உழைப்பாங்களோ அதை விட பல மடங்கு உழைப்பு போட்டிருக்காங்க இந்த படத்தில். சூப்பர். ஸோ டைரக்டருக்கு தேங்க்ஸ் சொன்னீங்க. ஸோ கேப்டன் ஆஃப் ஷிப் அவர்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் இல்லை இந்த மூவிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருந்து அப்படின்னா என்ன சொல்வீங்க? உண்மையில் சொல்லணும்னா கல்யாண் சாரோடைய த வே ஹி எக்ஸ்ட்ராக்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் அன் ஆர்டிஸ்ட், அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு நிஜமாவே அவர்கிட்ட ஒர்க் பண்ணது ஒரு புது அனுபவம் தான். கண்ணை சிமிட்டவே விட மாட்டார். எங்கேயுமே கண்ணை சிமிட்டக்கூடாது அவருக்கு. அப்படியே எவ்வளோ நேரம் அவர் ஃப்ரேம் வச்சாலும் அவ்வளோ நேரம் கண்ணை சிமிட்டாமல் இருக்கணும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ சார் சொன்னார், நீங்கள் ரவி நடிக்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் நான் கான்ஷியஸாக பார்க்கும்போது அது டைரக்டர் கேட்டு அவர் பண்ணுறாரா இல்லை அவர் இப்படி தான் நடிக்கிறாரான்னு அதுக்கப்புறம் அவர் முன்னாடி நடித்த படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அவரும் நிறைய கண்ணை சிமிட்ட மாட்டேங்கிறாரு. ஆக்சுவலாக அது ஃப்ரேம்க்கு ஒரு மாதிரி பயங்கர அந்த எமோஷனுக்கு வேல்யூ கொடுக்குது அப்படிங்கிறத ஐ லேர்ன்ட் ஃப்ரம் ஹிம். ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு செகண்ட் ஷெட்யூல் வரும்போது நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்தேன் கண்ணை சிமிட்டாமல் பார்த்துட்டே இருக்கிறதுக்கு. சூப்பர். நீங்கள் வந்து வேற போலீஸ் ஆஃபீஸராக இந்த படத்தில் நடிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்கும் சாருக்கும் ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் எப்படி? சண்டை தான். ஐயோ,
சரி, இப்போ நான் ஏன் இதை கேட்க வந்தேன்னா, அப்படியே சாரோட படத்துல ரொமான்டிக் சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சாம் சிஎஸ் இங்க இருக்காரு. சாம் கிட்ட கேளுங்க, ஏன் சாம் அப்படி பண்ணீங்க? இதுல நோ ரொமான்டிக் சாங்ஸ். அப்போ நீங்க வந்து அங்க கருப்பு சட்டை போட்டு உட்காந்துருக்காரு பாருங்க, அவர்கிட்ட ஐயோ நிறைய பேர் அதை எந்த பின்னாடி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஓகே, ப்ரொடியூசர் சார் கிட்டேயும் சாம் கிட்டேயும் கேளுங்க. ஆமாம், எனக்கு வந்து ஒரு சூப்பர் சாங் ப்ராமிஸ் பண்ணார் அவர், ஒரு பியூட்டிஃபுல் சாங் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஆமாம், அவரும் டைரக்டர் சார் கல்யாண் சார், சுந்தர், சாம் 3 பேரும் அதுக்கு பொறுப்பு கொடுக்கல. சரி, அப்ப சாமோட பிஜிஎம்க்கு தனி ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. உங்களுக்கு எப்படி, நீங்க நடந்து வரும்போது அந்த பிஜிஎம்ஸ்லாம் அது தெரிக்க விட்டுருப்பாரு? சாம் நிஜமாவே படத்துக்கான வேலையை பார்க்குற ஒரு மியூசிக் டைரக்டர். ஐ ரியலி லைக் ஹிஸ் ஒர்க். எனக்கு நம்ம படத்துக்கு முன்னாடியே எனக்கு சாமோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும். ஐ வாஸ் எக்ஸைட்டட், அவர் தான் மியூசிக் அப்படிங்கும்போது. ஆனால் அவரோட எல்லா ஆல்பம்லேயும் ஒரு அழகான ஒரு மெலடி இருக்கும், ஒரு டியூட் இருக்கும், ஒரு லவ் சாங் இருக்கும். ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் இட். பட் எனக்கு இன்னும் 2 படத்தில் அதே மாதிரி கொடுத்துருக்காரு. அதனால ஓகே ஓகே, அதை காம்பன்சேட் பண்ணிட்டாரு. ஆமாம். ஓகே, ஸோ ஜெயம் ரவி சாரை வந்து நீங்கள் அவர் நடித்த ஆடியன்ஸாகவே வந்து அவர் நடித்த படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து தேட்டரில் அப்படியே டிக்கெட்லாம் போயிட்டு வாங்கி சண்டை போட்டுலாம் வாங்கி பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து ஒரு கோ ஆக்டர் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளோ சரியலாக இருக்கு அண்ட் எப்படி இருந்தது? எனக்கு வந்து ஆக்டராக அவர் ரொம்ப 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 பிடிக்கும். நானும் அவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன். பேராண்மைலாம் அந்த லீக்ல இருக்கிற ஒரு ஆக்டர் டக்குன்னு எடுத்து நடிக்க தயங்குற ஒரு ஸ்கிரிப்ட், அந்த மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு, அண்டர் ப்ளே பண்ணுறதுக்கு 4 பொண்ணுங்களை முன்னாடி லீடில் விட்டுட்டு பின்னாடி இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ எஸ், ஐ ரெஸ்பெக்ட் ஹிம். அண்ட் ஆஃப்டர் ஒர்க்கிங் வித் ஹிம் ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் மோர். ஹீஸ் அ வெரி 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 சின்சியர் பர்சன். நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபிசிக்கலாக ஸ்ட்ரெயின்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ப்ராசஸ் இந்த படம். அதை வந்து லொக்கேஷனில் ஹீ மேக்ஸ் இட் லைட். அந்த இடத்துலையும் ஹீ மேக்ஸ் இஸ் லேஃப், ஹீ மேக்ஸ் இஸ் ஹேவ் ஃபன் தேர். அதே மாதிரி அவரோட வேலையில் அந்த கன்விக்ஷன் டுவர்ட்ஸ் ஹிஸ் ஒர்க், அந்த வேலையை கரெக்டாக பண்ணுறதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அதை கரெக்டாக பண்ணிடுற ஒருத்தர். ஸோ ஐ ஹேவ் ஸோ மச் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம் அஸ் அன் ஆக்டர் அண்ட் அஸ் அ பர்சன். சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த பேரிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கும் நாங்கள் வந்து ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 20 இயர்ஸ் நிறைய படங்கள் பண்ணியாச்சு. அதில் வந்து நீங்கள் எந்த படத்தை வந்து சாரோட படத்தை வந்து ரீவிசிட் அடிக்கடி பண்ணியிருக்கீங்க? அடிக்கடி ரீவிசிட் பண்ணுற நிறைய வாட்டி பார்த்த படம் அப்படின்னா என்ன படம்? எனக்கு இந்த லைட் ஹார்ட்டட் ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் லிஸ்ட் நிறைய வச்சிருக்கோம் நாங்கள். லைட் ஹார்ட்டட் டைரக்டர் ராஜா சாரும் இருக்காரு. ஸோ அவங்க 2 பேரோட காம்பினேஷனில் வந்து அந்த இனிஷியல் ஃபியூ ஃபிலிம்ஸ் லைக் ரியலி ஹாப்பி, ஜாலியாக படம் பார்த்துட்டு ஒரு குட் மூடோடு முடிக்கிற படங்கள், சம்திங் அந்த மாதிரி படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அடுத்தது அந்த மாதிரி படத்தில் நீங்கள் 2 பேரும் ஃபீச்சர் ஆனால் எப்படி இருக்கும்? ஐ வுட் லவ் டு. சூப்பர். ஸோ அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நீங்கள் இங்கே அழகாக வந்திருக்கீங்க. ஸோ அதுக்காக கல்யாணி கவரிங்லேருந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். வந்தாலே கல்யாணி கவரிங்லேருந்து கிஃப்ட் கொடுவீங்க? கொடுத்துருவோம் நாங்கள். ஆமாம். நான் தான் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு பில்டப் ரெடி பண்ணிருக்கேன். அதுக்குள்ள என்ன நீங்க வேகமா வந்துட்டீங்க? ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொட்டதெல்லாம் பொண்ணாகுன்ற மாதிரி தான் வந்து உங்களோட பேனால என்ன ஒரு சீக்ரெட் வச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியல. நீங்க எழுதுற பாட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. ஸோ அகிலன்ல நீங்க எழுதின பாட்டு பத்தி சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். அது நம்ம தொட்டா பொண்ணாது அதெல்லாம் உண்மையே இல்லை. அப்படி இருந்தால் இவ்வளோ பெரிய டெக்னிக்கல் க்ரூவோட சப்போர்ட் நம்ம மதிக்காத மாதிரி ஆகிடும். இவ்வளோ ப்ரில்லியண்ட்டான டீம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற மக்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற டெக்னிக்கல் டீம், எங்கள் டீமை பற்றி நான் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி கெஸ்ட்டாக வந்திருக்கிற இப்போ ஏஎல் விஜய் சார், ராஜேஷ் சார், அவங்களோட ராஜேஷ் சார்லாம் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் பிரதீப் பிரதர் ரொம்ப அவர் ஹிட்டு யார் வேணாலும் கொடுத்துடலாம், ஆனால் மரியாதை ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த படம் பார்த்துட்டு லவ் டுடே பார்த்துட்டு அவர் மேலே ஒரு மரியாதை கிரியேட் ஆச்சு.
ஆடியன்ஸை ஏமாத்தாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ உழைச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சது, அதுக்கு நன்றி. அண்ட் அதை ஏற்கனவே பல தடவை பண்ண மோகன் ராஜா சார் இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பெஷல் பீப்புள் முன்னாடி எங்கள் டீமை கூப்பிட்டது வந்து எங்களுக்கு பயங்கர ஹாப்பி. அண்ட் வாரிசில் வந்து விடிவி சாரோட இருந்த அனுபவங்கள் வந்து மறக்க முடியாது, நாங்கள் செட்டில் இருந்த விஷயங்கள் எல்லாமே. அண்ட் கம்மிங் டு திஸ் சாங் அண்ட் த டீம், எனக்கு கல்யாண் சார் ரவி சார் சேர்ந்து படம்னு பூலோகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதுக்கப்புறம் இந்த படம் வருதுங்கும் போது எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு, இந்த படம் பண்ணுறோம் அப்படின்ட்டு. எனக்கு கொடுத்த பாட்டு வந்து ரொம்ப நான் எழுதினதுலேயே ஒன் ஆஃப் மை ரொம்ப ஃபேவரட் சாங்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த உலகத்தில் நிறைய பாகுபாடு இருக்குது. முதல்ல பாகுபாடு நம்ம எங்கே உணர்றோம்னா, வீட்டில் இருக்கும்போது எல்லாரும் ஒன்று தாண்டா ஒன்றா போய் விளையாடுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். முதல்ல ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே தான் இந்த பாகுபாடுங்கிறது ஆரம்பிக்குது. நீ நல்லா படிப்ப, நீ நம்பர் 1, நீ அடுத்து நம்பர் 2, நீ நம்பர் 3ன்னு ரேங்க் பண்ணுற சிஸ்டம். நீ தேர்வு பண்ணப்படுற, நீ தேர்வு பண்ணப்படலை, அவனுக்கு ஒரு திறமை இருக்கும், அதை தாண்டி உனக்குன்னு ஒரு அறிவு இருக்குது, அதுக்குன்னு உனக்கு ஒரு இடம் இருக்குன்னு பிரிக்க ஆரம்பிக்கிற இடம் வந்து தேர்வு தான். அந்த தேர்வையே ஒரு துரோகம்னு எழுதுறதுக்கான வாய்ப்பை வந்து கல்யாண் சார் கொடுத்தாங்க. ஸோ அது மாதிரி ரொம்ப ராவான நிறைய விஷயங்களை பற்றி இதில் பேசியிருக்கோம். அன்பு கூட, காதல் கூட ஒரு விதத்தில் ஒரு துரோகம் தாங்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக பேசுகிற வாய்ப்பை வந்து கல்யாண் சார் கொடுத்தாங்க. தேங்க்யூ சார் ஃபார் திஸ் சாங். அண்ட் இந்த மாதிரி ராவான சாங், ரா எனர்ஜி இருக்கிறது அப்படியே வெளிப்படையாக பேசணும் அப்படின்னா முதல்ல நமக்கு ஞாபகத்துக்கு வர சாம்சிஎஸ் அவர்கள் தான். அவர் விக்ரம் வேதால பண்ண ஒர்க்காக இருக்கட்டும் சரி, இந்த பாட்டுக்கு அவர் கொடுத்த உழைப்பாக இருக்கட்டும் சரி, அவரோட ஒர்க் பண்ணுறது எப்போவுமே எனக்கு ரொம்ப ப்ளஷரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ சார். அண்ட் ஜெயம் ரவி சார் பற்றி சொல்லணும்னா, நான் அவரோட பெரிய ஃபேன். நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் போய் ஃபோட்டோ எடுத்த ஒரே ஆள் அவர் தான். அந்த ஃபோட்டோ கூட என்கிட்ட இருக்கிற ஐ ஷேர் சம்டைம். வந்து அவரோட உழைப்பு எப்போவுமே ஒரு கனிவாக இருக்கிறது, அவங்க ஃபேமிலியாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் பிரியா பவானி சங்கர் அவங்களோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணி பாட்டு எப்போவுமே நல்லா அமைஞ்சிருக்கு எங்களுக்கு. ஸோ அகைன் இட் கண்டினியூஸ். அண்ட் விவேக் சார் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், சினிமாட்டோகிராஃபர். அவர் நல்லா வரணுன்ற ஆசை எப்போவுமே எனக்கு இருக்குது, அதுவும் இதில் நடந்திருக்கு. நிறைய பேர் இருக்காங்க, நிறைய டைம் எடுத்துக்க விரும்பல. அண்ட் நானும் தாராவும் ஒரு இன்டர்வியூ பண்ணணும், ரொம்ப வருஷமாக பேசிகிட்டு இருந்தோம். கடைசியாக அது இங்கே எதாச்சியாக எனக்கு தெரியாது, நீங்கள் தான் இருக்கீங்கன்னா அது நடந்தது எனக்கு பயங்கர ஹாப்பி. Thank you so much for this wonderful song to this wonderful team. அண்ணா, நீங்கள் சொன்னீங்க இந்த பாட்டு உங்களுடைய ஒன் ஆஃப் யோர் ஃபேவரட்ஸ் அப்படின்னு. ஸோ நீங்கள் எழுதுறது எல்லாமே சில நேரங்களில் கவித்துவமாகவும் இருக்குது, எளிய மக்களுக்கு போய் சேர்ற மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த பாட்டில் உங்களோட ஒரு ஃபேவரட்டான லைன், இல்லைன்னா நீங்கள் எப்போவுமே அந்த லைன் நினச்சி சந்தோஷப்படுற மாதிரி அப்படி ஏதாவது லைன் சொல்ல முடியுமா? நம்ம நிறைய நேரம் பார்த்துட்டே இருப்போம்ல, எண்டா இந்த உலகம் இப்படி இருக்குது அப்படின்ற விரக்தி இருக்கும். அந்த விரக்தியோட உச்சத்துலேருந்து சில பேச ஆசைப்படுவோம்ல, அதான் யார் கெட்டு போனா என்ன, நல்லா நீ வாழு, ஊர் முங்கி போனா என்ன, மேலே நீ ஆடு, பேர் வந்தா போதும் தம்பி போகட்டும் நாடு, ஒரு போர்க்கால பருந்துக்கு பத்தாது சாவு அப்படின்னு இருக்கும். ஒரு போர்க்காலத்தில் இருக்கிற பருந்துக்கு சாவு வந்தாதான் அதுக்கு சாப்பாடு. அந்த மாதிரி நிறைய மனுஷங்க இங்கே இருக்காங்க, அடுத்தவனோட சாவில் மகிழ்ச்சி அடைகிற மனுஷங்க நிறையா இருக்காங்க. அந்த விரக்தியை வந்து ஒரு கோபமாக சொல்கிற வெளிப்பாடு வந்து எனக்கு பிடிச்சது. அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்க்ரீன் சீன் அஸ் வெல். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அடுத்தடுத்து நிறைய பாட்டு எழுதிட்டே இருங்க, நாங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுறோம். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னும் சொல்லணும்னா, ஒரு பிஜிஎம் அப்படிங்கிறது ரொம்ப அதை வந்து எலிவேட் பண்ணக்கூடிய ஒரு இது. நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு எல்லாத்தையுமே வந்து சூப்பராக வந்து அந்த பிஜிஎம் செம்மையாக போட்டிருக்கீங்க. அண்ட் இப்போ அகிலன் பிஜிஎம் வந்து இந்த படத்தோட கதையவே சொல்கிற மாதிரியான ஃபீலிங் இருக்குது. அதுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வாழ்த்துக்கள். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அகிலன் படத்தில் ஒர்க் பண்ணது? அனைவருக்கும் வணக்கம். அடிக்கடி வந்து போகிற மால், வீக்லி ஒரு 2 times வருவேன். வேறு ஏதாவது ஈவெண்ட் நடக்கும்போது கூட அப்படி பார்த்துட்டு போவேன். பட் இன்றைக்கி என்னோட ஈவெண்ட்டு நான் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களில் ஒருத்தர் அங்கே நின்று பார்த்துருக்கேன், பட் இங்கே இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். அகிலன் என்ன கேட்டீங்க, மறந்துட்டேன். எப்படி இருந்தது சார் படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? எஸ்பெஷலி இந்த படத்துக்கு பிஜிஎம் போடுறது எப்படி இருந்தது? ஏன்னா கேட்கும் போது அவ்வளோ ராவா ரியலாக இந்த படம் என்ன சொல்ல வருது அப்படின்றது பிஜிஎம்மே சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ எப்படி இருந்தது? ஆக்சுவலி எனக்கு ஜெயம் ரவி சார் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அடங்குமுறைக்கு அப்புறம் நாங்கள் பண்ணுற படம், நான் அவரோட படம்லாம் பார்த்துட்டு வழக்கமாக பொறாமப்படுவேன், இந்த படமாக நம்ம பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு. நிறைய படங்கள் நமக்கு பிஜிஎம்மாவும் சரி சாங்காக பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்து சாங்ஸ் எல்லாமே ஹிட் ஆயிரும். அது சும்மா வந்தாலே போதும், அவர் அந்த மாதிரி ஹிட் ஆயிரும். இப்போ எப்படி வந்து இந்தியாவில் நிறைய ஹீரோஸ்க்கு அந்த ஒரு இது இருக்குது. எப்படின்னா அவர் ஒரு நல்ல மெலடி சாங் அவர் அதில் அப்பேர் ஆனாலே பாட்டு ஹிட் ஆயிரும்.
பட் எனக்கு அடங்கமருவில் லவ் சாங் கொடுத்தாங்க, பட் இதில் கொடுக்கல. ஸோ இந்த படம் எனக்கு வந்தவொடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுலேயும் கல்யாண் சார் சொல்லிட்டு இருந்தார், இதில் வந்து ஒரு 3 சாங் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் எண்ட் ஆஃப் த டே வந்து 2 சாங் தான் வந்திருக்கு. பட் ஒரு சாங் இல்லை. அதுக்கு ரீசன் என்னென்னா, படம் ரொம்ப ரேசியான படம். இந்த படம் வந்து ஆக்சுவலி என்னென்னா மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டൻ്று உள்ள படம். கதை வந்து கதையோட இப்போ நான் வந்து ஜெயம் ரவி சாருக்கு தெரியும். ஆக்சுவலி சாங் வந்து தேவையில்லாமல் வந்துச்சுன்னா நானே சொல்லுவேன் அவர்கிட்ட, ஆக்சுவலி சாங் தேவையில்லை, எதுக்கு சாங்கு? ஏன்னா ஒரு ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு சாங் போட்டு நம்ம ஏன் அவங்களோட அந்த படத்தோடைய கதையின் ஓட்டத்தை ஏன் தடை பண்ணணும்னு சொல்லி அப்படி நினைக்கிற ஆள் நான். ஸோ அந்த ஒரு லவ் சாங் இல்லை. ஸோ பிரியா கேட்டதுக்கும் நான் ஆன்சர் பண்ணிக்கிறேன், அதனால தான் இல்லைன்னு. ஸோ இந்த படம் எனக்கு வந்ததுங்கிறது, எனக்கு இதோட கதை ரொம்ப இன்டெப்த்தான கதை. அதுவும் வந்து பேக்ட்ராப் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, வழக்கமாக இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு இது. இப்போ நம்ம இயற்கை படம் பார்த்தீங்கன்னா அதில் கடல் கப்பல் சம்பந்தமான இதெல்லாம் இருக்கும். பட் அது ஆனால் அந்த ஹார்பரில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறது வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழில் இந்த படமும் சொல்லலை. ஸோ டைரக்டரோட அந்த தாட்ஸ், அவரோட இதோட கிரவுண்ட் ஒர்க், இந்த படத்தில் அந்த உள்ளே நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் இந்த படம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த கதையை சொல்லும்போது இந்த படத்தில் நான் இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அப்புறம் மியூசிக் இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் இந்த படத்தில் இருந்தது, அதனால நான் உள்ளே இருந்தேன். சார் எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தெரிக்க விட்டீங்க சார் பிஜிஎம் போடும்போது? இல்லை ஆக்சுவலி என்னென்னா, வழக்கமாக சொல்லுவாங்க சாம் வந்து எல்லா படத்துலையுமே வாய்ஸ்லேயே ஏதாச்சும் கத்தியாவது ஏதாவது பண்ணிடுவாருன்னு சொல்லி. ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து இப்போ நீங்கள் கேட்கும்போது கூட அப்படி இருக்கும். ஆக்சுவலி இந்த படத்தில் அதிகமாக அந்த மாதிரி சொல்லி தொண்டையை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த படத்தில் அவ்வளோ மாஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலி. அப்புறம் இந்த படம் என்னென்னா, இது ஒரு கெட்டவனுக்கு மியூசிக் பண்ணுறதுங்கிறது ஒன்று இருக்குது, ஒரு நல்லவனுக்கு மியூசிக் பண்ணுறது அப்படின்றது. இப்போ ஆக்சுவலி ஒரு நல்லவன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஷார்ட் வைப்பாங்க, அவங்களுக்கு அதுக்கான ஒரு சீன்ஸ் இருக்கும். ஸோ ஆடியன்ஸ்க்கே அவங்களுக்கு நல்லவங்க தெரியும் போது நம்ம மியூசிக்கும் அப்படி நல்லவங்களாக பண்ணிடலாம். இல்லை கெட்டவன் வில்லன் அப்படின்னா வில்லனை வந்து வில்லனாக காமிப்பாங்க, அதுக்கு வில்லன் மியூசிக் பண்ணலாம். பட் இந்த படம் வந்து அப்படி இல்லை. இங்கே யார் நல்லவன் யார் கெட்டவங்கிறது வந்து போக தான் தெரியும். இங்கே எல்லாமே கிரே ஷேடில் இருக்கவங்க தான். ஸோ என்னென்னா, ஒரு மியூசிக் நீங்கள் பண்ணும்போது கெட்டவனுக்கு பண்ணுற மியூசிக் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் நல்லவனாவுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேலஞ்சிங் இருந்தது. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வழக்கமாக ஆர்கெஸ்ட்ரல் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். பார்ப்போம். சூப்பர் சார். படத்தில் 2 பாட்டு இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அந்த 2 பாட்டை பற்றி சொல்லுங்கள் சார். துரோகம் பாட்டை அண்ணா எழுதும்போது அவரே சொன்னார் ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த பாட்டு எப்படி வந்திருந்துச்சு? துரோகம் சாங் வந்து அந்த ஒரு சாங் கேட்டால் போதும் உங்கள் படத்தோட மூடு தெரியும். ஏன்னா விவேக்கோட லிரிக் வந்து ஆக்சுவலி ரொம்ப பவர்ஃபுல்லான லிரிக். ஆக்சுவலி ஒரு பாடலாசிரியர் ஒரு கவிஞர் அப்படின்னு நான் 2 பேரையும் பிரித்து பார்ப்பேன். வழக்கமாக வந்து ஒரு பாடலாசிரியர் வந்து ஒரு நார்மலாக எழுதிடலாம். ஆனால் ஒரு கவிஞனுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து இன்டெப்த்தாக ஒரு விஷயத்தை சொல்ல, இப்போ வாலி சாரோ இல்லை வந்து கண்ணதாசன் சாரோ இந்த மாதிரி அவங்க ரொம்ப இன்டெப்த்தாக எழுதக்கூடியது. அது இந்த வகையில் வந்து வெறும் காதல் பாடல்கள் மட்டுமே அவர் எழுதியிருக்காருன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் இந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான டெப்த்தான ஒரு மீனிங் உள்ள சாங். ஸோ அவரோட லிரிக் வச்சு நிறைய நமக்கு கம்போஸ் பண்ண டியூன் எல்லாமே நிறைய சின்ன சேஞ்ச் எல்லாம் பண்ணோம். அப்புறம் சிவம் இந்த படத்தில் பாடியிருந்தார். இந்த பாட்டு ரொம்ப எனர்ஜியான ஒரு சாங். நீங்கள் இந்த சாங் கேட்டிங்கன்னா என்னதுன்னா, எனக்கு வழக்கமாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க இல்லையா ஜிம்மில், அவங்க நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க உங்கள் பாட்டு போட்டு தான் நாங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம்னு சொல்லி. ஸோ ரீசெண்டாக எனக்கு இந்த பாட்டை போட்டு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஜெயம் ரவி சார், ஸோ அவருடைய பாட்டும் சரி, படத்தில் அவருக்கான பிஜிஎம்ஸும் சரி, எல்லாமே இது வரைக்கும் ரொம்ப என்ஜாயபிளாக தான் இருந்திருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்தது அவருக்கு போடும்போது? இல்லை வழக்கமாக தான் சொல்கிறேன்ல, இப்போ நீங்கள் நான் என்ன வழக்கமாக பார்த்தீங்கன்னா மியூசிக்ங்கிறது டோட்டலாக இப்போ வந்து ஒருத்தர் கால் எடுத்து வைக்கிறாங்க ஒரு ஹீரோ, அதுக்கு நீங்கள் மியூசிக் போட்டிங்கன்னா வழக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அவர் ஏன் நடக்கிறாருங்கிறதுக்கு ஒரு மியூசிக் போட்டோம்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ நான் அந்த செகண்ட் கேட்டகரி, ஒரு கேரக்டருக்குன்னு பண்ணாமல் அந்த கதாபாத்திரம் எதுக்கு நோக்கி பண்ணுறாங்களோ அதுக்கு பண்ணுறேன் மியூசிக். ஸோ நீங்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே அந்த டைரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த மூமெண்ட்டில் வந்து நம்ம மியூசிக் வந்து சும்மா நார்மலாக வாசித்தாலே அது பயங்கர பில்டப்பாக இருக்கும். அதுவும் இப்போ அவர் வந்து ஜெயம் ரவி சார் வந்து இன்ட்ரோவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கில் வருவார். ஸோ அங்கே வந்து இங்கே நார்மலாக எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட அவ்வளோ மாசாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை வந்து ஜஸ்ட்டாக அவர் ஏன் வராருங்கிறதுக்கு ஒரு மியூசிக் பண்ணேன், அது ஒர்க் அவுட் ஆச்சு. அது எல்லா படத்தையும் எனக்கு அப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுது நினைக்கிறேன். விக்ரம் வேதாவிலேருந்து கைதியிலேருந்து எல்லாமே அது அப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ நம்ம ஒரு கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். ஏன்னா இப்போ ஜெயம் ரவி சாருக்கு இருக்கிற அந்த ஒரு மாசு வந்து எப்பயுமே இருக்குது. ஸோ ஆனாலும் அவர் பண்ண அகிலங்கிற கேரக்டருக்கும் சேர்த்து அந்த ஒரு மாஸ் கொடுக்கும்போது இன்னும் பில்டப்பாக ஒர்க் அவுட் ஆகுது. சூப்பர் சார். வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட். நீங்கள் வந்து 2 பாட்டு அப்படின்னு சொன்னாலும் அதோட இம்பாக்ட் வந்து பயங்கரமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகிட போது பார்த்து என்ஜாய் பண்ணுறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் 10ஆம் தேதி போய் பாருங்கள். உங்களை இந்த படம்
சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நான் நம்புகிறேன். எல்லாம் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். இதுல காட்டினது கொஞ்சம் தான், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், டிக் 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 படம் நீங்க ஆல்ரெடி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அப்படியே கொஞ்சம் கேப்க்கு அப்புறமா இப்போ அகிலன் படத்துல மறுபடியும் ஜெயம் ரவி சார் கூட நீங்க வந்து சேர்ந்து ப்ரொடியூசரா இந்த முறை வந்து வந்திருக்கீங்க. ஸோ எப்படி இருக்கு சார்? அண்ட் இப்போ இந்த தருணம் என்ன தோணுது உங்க மனசுக்கு? டிக் டிக் படம் அப்போ ஜெயம் ரவி சார் மீட் பண்ணோம். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம். இட்ஸ் பீன் அட்லீஸ்ட் 4-5 years. He's such a gentleman, such a passionate person towards cinema, hardworking, whatnot. Thank you for this opportunity. எங்களை நம்பி இந்த இவ்வளோ பெரிய படத்தை கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். சார், இப்போ வந்து ஒரு படம் வந்து பார்க்கும் போதே இது பயங்கர பிரம்மாண்டமான படம் அப்படின்றது வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ இந்த படத்தோட கதை களமும் சரி, நம் விஷுவல்ஸ் நாங்கள் பார்க்குறதும் சரி பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. பிரம்மாண்டம்னா அப்படியே ரிச்சா அந்த மாதிரி இல்லைன்னா கூட பயங்கர என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்றது தெரியுது. ஸோ அது எப்படி இருந்தது? இந்த கதை கல்யாண் சார் எங்களுக்கு நரேட் பண்ணார். அப்போ ஃபஸ்ட்டு கேட்டு முடித்தோன்னே என்ன நினச்சோன்னா, போர்ட்டுக்கு பின்னாடி என்ன நடக்கிறது அதெல்லாம் தமிழ் சினிமாவில் we have not seen. As a fan I have not seen, so that excited us. அப்புறம் அவர் நிறைய நாலேஜ் டுவர்ட்ஸ் போர்ட், ஷிப், பல்க் கேரியர். he was so knowledgeable in that, so we thought it's going to be something different. We jumped at it, that's all. சார், இப்போ 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இங்கே ட்ரெய்லர் நீங்கள் பார்த்த ட்ரெய்லர் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ படம் எப்படி வந்திருக்கு சார்? 10ஆம் தேதி பார்ப்பீங்க, தெரிக்க விடும். என்ன சார் ஒரே வார்த்தையை டக்குன்னு முடிச்சிட்டீங்க? இல்லை 10ஆம் தேதி பாருங்க, தெரிக்க விடும். The entire cast and crew has done really hard work. It will show on the movie. 10ஆம் தேதி பார்ப்பீங்க. சார், வேற ஏதாவது படத்தை பத்தி நான் கேட்டு சொல்றதை விட நீங்க படத்தை பத்தி சொல்லுங்க. Everybody spoke so beautifully. எல்லாரும் படத்தை பத்தி அழகா சொல்லிட்டாங்க. There's nothing much to say more. சார், ஜெயம் ரவி சார் பத்தி கண்டிப்பா நான் கேட்டே ஆகணும். 20 years இண்டஸ்ட்ரியில வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இட்ஸ் நாட் ஈஸி திங். கன்சிஸ்டண்டா ஒரு வெற்றி படங்கள் கொடுத்துக்கிட்டே அந்த இடத்தை தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவர் கூட நீங்க வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணாலும், ஸோ அவரோட இந்த பயணத்தை பத்தி உங்களோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன். ரவி சார் ஒரு வாட்டி டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து டேலண்ட், அழகு எல்லாமே இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். கேரக்டர் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். யூ ஹாவ் டு பி கைண்ட், யூ ஹேவ் டு பி நைஸ். அது இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு. ஐ திங்க் தட்ஸ் வை இஸ் ஆன் டாப். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொன்ன மாதிரி மார்ச் 10ஆம் தேதி தெரிக்க விடுறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. திரு A.N. விஜய் சார், we welcome you sir. திரு பிரதீப் ரங்கநாதன் அவர்கள், we welcome you sir. ராஜேஷ் அவர்கள், we welcome you sir.
தேங்க்யூ சுந்தர் சார், தேங்க்யூ. சார் வாங்கிக்கோங்க சார், எல்லாருக்குமே மைக் இருக்கு சார். சார் 20 years ஆஃப் ஜெயம் ரவி, எல்லாருமே ஒரு மைல்கல் படங்கள்ல வந்து இருந்திருக்கீங்க. அண்ட் ராஜேஷ் சார் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரலனாலும் அதுவும் கண்டிப்பா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படமா தான் இருக்க போகுது. சார் ஒரு 20 yearsக்கு முன்னாடி ஜெயம் ரவி அப்படின்னு ஒருத்தர் வந்து எங்க எல்லாருக்கும் முன்னாடி தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பரிச்சயமான ஒருத்தர். ஸோ 20 yearsக்கு அப்புறம் இன்னைக்கு எப்படி இருக்கு சார் இந்த ஒரு மூமெண்ட்? எல்லாருக்கும் வணக்கம். சார் சாரி சார், இப்போதான் டைம் பார்த்த காரணத்தினால ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் உங்க முன்னாடி நம்ம லான்ச் பண்ணிடலாம். ஸோ 4 பேருமே அப்படியே ஸ்டேஜ்ல ஆசை இருக்கு, முதல்ல பார்க்கலாம் சார். முதல்ல ட்ரெய்லர் 2 தடவை, 1க்கு 2 தடவை இங்க பார்த்துருக்கோம். ஸோ எப்படி இருக்கு சார் ட்ரெய்லர்? எனக்கே அவன் காமிக்கல, இப்போதான் காமிக்கிறான். பரவாயில்ல, வீட்டில் அப்புறம் திட்டுறேன். சூப்பராக இருக்கு உண்மையிலே. ரவியை நான் அப்படி பார்த்தது கிடையாது. பிறந்ததுலேருந்து பார்க்குறேன், 20 வருஷமா ஒரு ஹீரோவை பார்க்குறேன். இந்த மாதிரி நான் பார்க்கல. சூப்பர். தேங்க்ஸ் கல்யாண், தேங்க்யூ ஸோ மச். ஆல்வேஸ் லைக் பூலோகம் எல்லாருடைய ஃபேவரட் இல்லையா பூலோகம். அந்த பூலோகம் கொடுத்த கல்யாண் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பூலோகம். ஸோ ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது, பார்க்கணும்னு தோணுது. கண்டிப்பாக பெரிய ஹிட்டும் ஆகும் நம்புறேன் நான். ஆமாம் சூப்பர் சார். நீங்க சொன்னீங்க 20 yearsா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஒரு சாரோட டெபியூ டைரக்டர் மட்டும் இல்லாமல் அண்ணன்ற ஒரு பொறுப்பும் சேர்ந்து வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த 20 வருஷத்துல அவரை பார்க்கும்போது அந்த சேஞ்சஸ் அது எப்படி சார் இருக்கு? எவால்வ் ஆயிருக்காரு ஆக்டரா? நாங்களே நிறைய பார்த்துருக்கோம். உங்களுக்கு எப்படி சார் இருக்கு டைரக்டராகவும் அண்ணனாவும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு முதல்ல நான் இங்கே வந்து ரவி சார்பாக எல்லாருக்கும் தேங்க் பண்ண தான் வந்தேன். 20 வருஷமா ரவியை வெற்றிகரமான ஹீரோவாக வச்சிருக்கிறதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதாவது நாங்கள் வந்து 20 yearsா படம் பண்ணும்போது அண்ணன் டைரக்டர், அப்பா ப்ரொடியூசர் இதெல்லாம் நினச்சிட்டு ஒரு மனுஷனுக்கு குடும்பம் தேவை இருந்தால் போதும்னு நினச்சி கொஞ்சம் திமிரா கூட இருந்திருக்கோம். அதெல்லாம் தேவையில்லை. ப்ரெஸ்ஸு, மீடியா, ஃபேன்ஸ் இருந்தால் போதும். ஒருத்தர் எவ்வளோ நாள் வேணால் நல்லா வாழலான்னு. இன்னைக்கு ரவி வாழ காரணம் ப்ரெஸ், மீடியா, ஃபேன்ஸ் மட்டும்தான், ஃபேமிலிஸ் மட்டும்தான். எங்கள் குடும்பம் கிடையாது. அது 2வது 3வது இடத்துல தான் வரும். அது எல்லாத்தையும் மீறி குடும்பத்தில் ஒருத்தராக ரவியை ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க. நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அதை வந்து அவ்வளோ தாங்காது, அவ்வளோ இந்த பத்தாது. ஸோ தேங்க்யூ ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். இது ரவி சொன்னால் அது சாதாரணமாக இருக்கும். குடும்பத்தில் ஒருத்தரை நான் சொல்லும்போது அதோடைய வேல்யூ இருக்கும். எங்கள் குடும்பத்தை விடவும் பெருசாக பார்த்துக்கிட்டு நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க ஒவ்வொருத்தரும். ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய ஒரு யங்ஸ்டருடைய அம்மாவும் அப்பாவும் ரவி ஃபேனாக இருப்பாங்க நம்பிக்கை எனக்கு உண்டு. அதுதான் அப்படி தான் வளர்ந்து வந்திருக்கான், அப்படி தான் படங்கள் பண்ணியிருக்கான். ஸோ தேங்க்யூ ஆல். இட்ஸ் ஒரு ஓவர்வெல்மிங் ஒரு எமோஷன். அது எவ்வளோ நடி சொல்ல பத்தாது. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. சரி, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, அவன் வந்து பயங்கரமாக நடிச்சிட்டு இருக்கான். எனக்கு வந்து அது ஒரு ரொம்ப அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை. சில நேரம் ஓவர்டேக் பண்ணுவாங்க தம்பிகள். அது வந்து நம்மளுடைய இருப்பையை கொஞ்சம் கேள்விக்குறி ஆக்குவாங்க. என்னடா இவன் மிஞ்சிரானேன்னு சொல்லிட்டு. ஹைட்டில் வளர்ந்தான். 10 வயசுல அரங்கேற்றம் பண்ணும்போது ஒரு 5 hours நான் ஸ்டாப்பாக ஒரு அரங்கேற்றம் பண்ணும்போது எனக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அடிச்சுலாம் வளர்ப்பான் அவனை. அதான் கொஞ்சம் பயமாக இருந்தது. என்னடா இவன் ஏதோ இப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு. ஸோ அன்னைக்கு கொடுத்த பிரமிப்பை இன்னைக்கும் என் தம்பி கொடுத்துட்ருக்கான். அது வந்து ஒரு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பயம் தான் ஜெயம். அந்த ஒரு இது வேறு எதுவும் கிடையாது. ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்து அந்த இடத்த வந்து தக்க வச்சுக்கணுங்கிற பயம் எங்கள் 2 பேருக்கு. எப்படின்னா அப்பா கொடுத்த தலைமையிலேயே காப்பாற்றணும்னு அவ்வளோ பயம். ஏன்னா அவர் முடி நல்லா இருக்கும். ஏன்னா அப்பாவுக்கு முடி சொட்டையக்கூடாத அளவுக்கு எங்களுக்கு வந்து ஆமாம். அதனால் அவரை பாதுக்கணுங்கிற ஒரு பயம் தான். அந்த பயம் எப்பவும் அவனுக்கு இருக்கும். அந்த பயமே அவனுக்கு ஜெயமாக எப்பவும் கொடுத்துட்ருக்கும். ஸோ வந்து இதோ பார்க்குறீங்க இல்லையா, இப்படி ஒரு ஆக்ஷன் படம் நான் பண்ணலையே எனக்கே கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. அந்த அளவுக்கு இருக்கு அவன் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ ஆல். சார், இப்போ நீங்க 20 years முன்னாடி எங்கேயாவது ஒரு இடத்துல 20 yearsக்கு அப்புறமா கண்டிப்பா இந்த இடம் இந்த இது வந்து சார் கண்டிப்பா பிடிச்சிப்பாரு அப்படின்ற யோசிச்ச தருணங்கள் உண்டா? சாகிற வரைக்கும் இருக்கணும் ஆசை. எண்டு வரைக்கும் ஏதோ ஒரு நடிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா எங்களுக்கு வேற தொழில் தெரியாது. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் அட்லீஸ்ட் இருக்கிறதுக்காவது இடத்த தக்க வச்சுக்கணும்னா உழைக்கணும்.
அது எப்பவுமே வந்துட்டோம், அவ்வளோதான். சார் நீங்க எங்க போனாலும் இந்த கேள்வி வந்து உங்களையும் சரி ஜெயம் ரவி சாரையும் சரி தொடர்ந்துட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் கேட்காம விட்டேன்னா தெய்வகுத்தம் ஆயிடும். நான் அந்த தனி ஒருவன் 2 எப்போ சார்? இல்லை, அதாவது இது வந்து நல்ல விஷயத்துக்காக எல்லாம் தள்ளி போச்சு. பொன்னியின் செல்வன் வந்து நடந்தது தனி ஒரு 2 தள்ளி போனதுனால தான். அது வந்து இன்னைக்கு அவன் பொன்னியின் செல்வன் பண்ணால் நான் மரியாதையாக இருக்கணும் எனக்கு வெளியே. ஏன்னா அவன் பொன்னியின் செல்வன் அடித்த உடைய அண்ணன்னா அது தானாக ஒரு மரியாதை வந்து வெளியே அவ்வளோ ஒரு லைஃப் டைமில் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக அவனுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அப்படி ஏதோ ஒரு விஷயத்துக்காக தள்ளி போகுது. இப்போது வித் எங்கள் ப்ரொடியூசருடைய பெர்மிஷனோட நான் சொல்கிறேன், ஏஜிஎஸோட பெர்மிஷனோட சொல்கிறேன். நான் 2024 கண்டிப்பாக தேங்க்யூ. இந்த லவ் போதும். அதாவது தனி ஒருவன்ல எனக்கு ஒரு லைஃப் கொடுத்த இவங்கெல்லாம் இன்னைக்கு பொன்னியின் செல்வன்ல அவனுக்கு கிடைச்ச அந்த ஓவர்விங் உங்க ஒவ்வொருத்தருடைய லவ்வும் எங்க ஸ்பெஷல் மொமெண்ட். எங்க ஹோல் ஃபேமிலியே வந்து 20 வருஷமா படாத ஒரு சந்தோஷத்தை ஒரே மொமெண்ட்ல அந்த ரிலீஸ் டேல பொன்னியின் செல்வன் ஏன்னா ரவி வந்து ராஜா மாதிரி இருக்கான், கிங்கா இருக்கான், அப்படியே தெரியறான்னு சொல்லி கிடைச்ச ஓவர்வெல்மிங் சப்போர்ட் வேற மேடை கிடைக்கல. நன்றி சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்காகவும் நன்றி. ஆமா, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சார் ஜெயம் ரவி சார் நிறைய நாங்கள் வந்து இந்த லைட் ஹார்ட்டட் மூவிஸில் வந்து பார்த்துருக்கோம். அண்ட் ராஜா சார், ரவி சார் காம்போல அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. அண்ட் நீங்கள் உங்களோட அந்த காமெடி ஜோனாக இருக்கட்டும், அந்த ஹீரோ வந்து ஒரு அந்த ஃபன்னாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி நிறைய ஹீரோஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த காம்பினேஷன் பற்றி சொல்லுங்கள் சார், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ ஆக்சுவலாக ரவி சார் வந்து இப்போ நார்மலாக அவர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி பண்ணுறதே வந்து ரொம்ப ரேர் ஆகிடுச்சு ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அதை விட்டுருவோம். அகிலன் பற்றி பேசுவோம். பிரதர், நான் ரொம்ப வருஷமாக தெரியும் பிரதர். இந்த எண்டில் நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை பிரதர்ல. அதுவும் அவர் அண்ணா முன்னாடியே சொல்கிறேன், அவங்க அப்பா எனக்கு ரொம்ப க்ளோஸு, ரொம்ப மோகன் சார் எனக்கு ரொம்ப ஃபேவரட். நான் இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை. எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அதை வச்சு இன்ஸ்பயர் ஆகி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப புதுசாக இருக்குது அவரை பார்க்கறதுக்கு. நான் என்னோடய படம் ஷூட்டிங்கில் அவரை பார்க்குறேன். இப்போ இந்த படத்தில் அவரை பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருக்குது. அந்த கதை களமே ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அவரை பார்க்கறதுக்கு. ஒரு பெரிய ஹிட் மெட்டீரியல் வந்து கண்ணு முன்னாடி தெரியுது. ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் வேல்யூவில் சுந்தர் சார் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இந்த டீம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் விவேக் எனக்கு ரொம்ப க்ளோஸ், என்னோட படம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரு சொல்லியிருக்காரு இருக்கு இதுல நிறையா. ஆமா, கண்டிப்பா இருக்கு. சூப்பர் சார், நாங்கள் அதுக்கும் லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ட்ரெய்லர் சார், அந்த லாஸ்ட் பிட்டு நான் எதிர்பார்க்கல சார். அந்த பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அமேசிங். இந்த லவ், நீங்கள் கொடுக்குற லவ் எனக்கு இந்த ஸ்டேஜ் கிட்ட எனக்கு கிடைச்சிருக்குன்னா, இந்த ஸ்டேஜ் நீங்கள் கொடுக்குற லவ் எனக்கு வந்து இப்போ கிடைச்சிருக்குன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ரவி சார். நான் எப்பவுமே அந்த ஒரு வீடியோவோ இல்லை இதில் எல்லாம் சொல்லுவேன், அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் கஷ்டம்னு. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் கொடுத்த ரவி சாருக்கு தேங்க்ஸ். என்றைக்குமே நான் வந்து அதை ஐ கான்ட் ஃபர்கெட் இட். அண்ட் அது மூலமாக தான் இது எல்லாமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போது ட்ரெய்லர் பார்த்தேன் சார். நான் உண்மையாலே அந்த லாஸ்ட் இது வந்து தெரிச்சிட்டேன். எனக்கு வந்து விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ எக்ஸைட்டட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதே நீங்கள் வந்து நிறைய சொல்லியிருக்கீங்க அகிலன் பற்றி. நீங்கள் திருப்பி இந்த டைரக்டர் ஆஃப் பூலோகம் அவங்களோட சேர்றீங்கன்னு சொல்லிட்டு டிஸ்கஸிங். ஸோ எக்ஸைட்டட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் விஷஸ் டு ஸ்க்ரீன் சீன், சாம் சிஎஸ்ஆர், பிரியா பவானி சங்கர், தான்யா, எவ்ரி ஒன் எல்ஸ். லைக் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. சார் இருங்க சார். சார் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி இந்த மேடை கொடுத்தது
சார் தான் அப்படின்னு. அண்ட் நாங்கள் கேள்விப்பட்டோம் சார் கோமாளிக்காக நிறைய மெனக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு டெபியூட்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் தாண்டி இந்த படம் கதை அதுக்கு என்ன தேவையோ அந்த உழைப்பு போடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் போட்டதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. உங்களுக்கு எப்படி இருந்தது சார் டைரக்டரா அவரோட அந்த மெனக்கிடல் பார்க்கும்போது? அது நாங்கள் டிசைட் பண்ணி ஒரு 1.5 மாசத்துல ஷூட்டிங் போகிறதா இருந்துச்சு. லைக் 2 கேரக்டரும் அவரே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. நான் ஸ்கூலுக்கு வேற ப்ளே பண்ணிடலாமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது இல்லை நானே பண்ணுறேன் அப்படின்னாரு. சார் பண்ணிங்கன்னா வெயிட் எல்லாம் குறைக்கணுமே அப்படின்னு கேட்டுட்டு இட் வாஸ் ஒரு மாதம் கேப் தான் இருந்துச்சு. பட் ஹி மேட் ஷுவர் ஹி டிட் இட். அண்ட் என்ன விஷயம்னா அந்த டைமில் வந்து சாப்பாடு ரொம்ப கம்மியாக கிடைக்கும் போது நம்மெல்லாம் ஒரு இரிட்டேஷனுக்கு போயிடுவோம். இந்த கம்மி ஆப்பிள் மட்டும்தான் சாப்பிட்ணும், ஆரஞ்சு மட்டும்தான் சாப்பிட்ணும் இந்த ஜோனில் இருக்கும் போது. ஸோ எனக்கு வந்து அந்த இரிட்டேஷன் வந்து எனக்கு வந்து அந்த பெயின் போயிட்டு இருக்குன்னு எனக்கு உள்ளே தெரியுது. ஆனால் என்றைக்குமே என்கிட்ட அதை வந்து அவர் காமிச்சிக்கிட்டது இல்லை. எனக்கு வந்து அது ஒரு மொத படத்தோட டைரக்டரை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு கொடுத்த மரியாதை வந்து ரொம்ப அதிகங்க. என்னை எல்லாருமே வந்து ஹீரோஸ் வந்து இதை மாற்று அதை மாற்று இதை பண்ணுங்கன்னெலாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ரவி சார் அப்படி சொல்லவே இல்லைன்னு தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். இல்லையே ரவி சார் எனக்கு அப்படி சொல்லலை. ஒன்ஸ் ஸ்கிரிப்ட் லாக் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமா அவர் வந்து எதுலேயுமே வந்து இன்வால்வே ஆகலை. அதோட எடிட் பார்த்தாரு, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து எங்களுக்கு இருந்த ஈக்குவேஷனே. இட் வாஸ் ஸோ ஸ்வீட் அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த லைக் ஒரு டைரக்டருக்கு கிடைக்கிற ஒரு பெஸ்ட் திங்காக நான் வந்து அவரை பார்க்குறேன். அண்ட் இன்னொரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஐ திங்க் இந்த ஒரு மேடை கரெக்டான மேடையாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதை பற்றி கேட்கறதுக்கு. கோமாளிக்கு அப்புறம் லவ் டுடே நீங்கள் பண்ணீங்க, அது சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சார் கதை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி ஏதாச்சும் அப்டேட்? கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். நான் கோமாளி முடித்த உடனே சொன்னேன். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு டைம் எல்லாமே கரெக்டாக அமைஞ்சு வரோம்ல. ஸோ கண்டிப்பாக அது வரும். எப்போ ஏதாவது அதோட சின்னதாக ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டா ஹாப்பியாக நாங்களும் வந்து இருந்துப்போம். இப்போ தனி ஒருவன் 2க்கு எத்தனை வருஷம் வெயிட் பண்ணீங்க? ஸோ வந்து கொஞ்சம் கரெக்டாக இப்போ சொல்லிட்டாருல்ல, அதே மாதிரி ஒரு டைம் வரும், அப்போ கரெக்டாக இருக்கும் சொல்கிறதுக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். ட்ரெய்லர் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி கூப்பிட்டதுக்கு. கல்யாண் சார், லாங் வே வி கோ. இங்கே எல்லோரும் மிஸ் பண்ணுறது ஜனா சார்ன்னு நினைக்கிறேன். அதிகமாக நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க ஜனா சாரை. இயற்கை படத்தில் உங்களை நான் மீட் பண்ணேன். ஜனா சாரோட பிளெஸிங் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸ்க்ரீன் மீடியா ஆல் தி பெஸ்ட். அண்ட் சுந்தர் சார் சூப்பர் தரமான படங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள். கீப் கண்டினியூங் சார். பிரியா, டானியா, கீப் ராக்கிங், அமேசிங் ஒர்க். ஐ saw it very lovely. Sam, as usual, amazing, fantastic. அது கம்மியாக எதுவும் பண்ண மாட்டேங்குன்னு தெரியும். ஒரு படத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்கள் பிஜிஎம் கொண்டு போயிட்டு தான் இருக்குது. அது உண்மை தான், எல்லோரும் சொன்ன மாதிரி. ரவி சாரை பற்றி நான் என்ன சொல்லணுன்னு தெரியல எனக்கு. என்ன ராஜா சார் பேசினாரோ அதே ஃபீலிங் தான் எனக்கும். அவங்க ஃபேமிலி எனக்கு, ரவி சார் எனக்கு ஃபேமிலி. அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு உண்மையாக சொல்லணுன்னா அவர் டைரக்டர் டிலைட், அதுதான் சொல்லணும். ஒவ்வொரு இயக்குனரும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்துட்டாங்கன்னா திருப்பி அடுத்த படம் போட ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அதான் உண்மை. ஏன்னா எல்லாமே அதே மாதிரி எதிர்பார்ப்போம். ஒரு எல்லாமே வாட்டர் மாதிரி சொல்லணும். திடீர்னு பார்த்தா கோமாளில் சின்ன பையனாக வராரு. எங்களுக்கு வனமகனில் அவர் பண்ண ஹார்ட் ஒர்க்லாம் வந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும், காலில் ஷார்ட் போயிட்டே இருக்கும். நமக்கு பயமாக இருக்கும். ஏன்னா வெறும் காலோட மரத்தில் ஏறுவார், அங்கே விடுவார், ரத்தம் குடிக்கிட்டே இருக்கும் ஷார்ட்டில். நான் போய் ஓடுவேன் அவருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போகலாம் ஸ்ட்ரைக் போகலான்னு. இந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் ஆக்டர் வந்து நான் பார்த்தல. என்னோடய ஃபேவரட் ஹீரோ கண்டிப்பாக நிச்சயமாக சொல்லணும். மோர் தென் எனிதிங் he was a big backbone for all the films he does. Thank you brother, thank you for giving me opportunity to work with you. அதான் உண்மை. அண்ட் ஸோ 20 years நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்காரு, நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் சொன்னீங்க எவ்வளோ டெடிக்கேட்டடான ஒரு ஆக்டர் அப்படின்னு. எப்படி இருக்குது சார் 20 years கடந்து? சார் சொன்னார் இன்னும் நிறைய வருஷம் போதும் அப்படின்னு. நல்லா ஞாபகம் இருக்குது. 2003 நினைக்கிறேன் சார். ஜெயம் ரிலீஸ் ஆனோன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நேராக போய் அங்கே அவங்க ஆஃபீஸில் நின்றேன். ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு ஆல்ரெடி ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் அரைவ்டுன்னு எனக்கு தெரியும் எனக்கு. ஸோ அப்போ வந்து நான் ட்ரை பண்ண ஃபஸ்ட்டு ஹீரோ ரவி சார் தான். 2004 3 நான் அவங்க ஆஃபீஸில் ராஜா சாரோட உட்காந்து எவ்வளோ படம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.
ஐ வாஸ் பார்ட் ஆஃப் எம் குமரன் மசன் ஆஃப் மகாலட்சுமி உனக்கும் சம்திங் எல்லா டிஸ்கஷன்லையும் நானும் கூட வந்திருக்கேன் அவங்களோட. பிக் ஜேர்னி. ஐ லேர்ன் லாட் ஃப்ரம் மோகன் சார். இன்னொரு குருன்னு சொல்லணும் எனக்கு அவங்க. வண்டர்ஃபுல் சார், வண்டர்ஃபுல் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். Vivek sir, thank you so much for your words. Yeah. ஆமாம், ஒரு நிமிஷம். ஆமாம், அகிலன் டீமுக்கு என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் அண்ட் லைக் பெஸ்ட் விஷஸ். ரவி இப்படி போர்ட்ரே பண்ணதுக்கு படம் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. சுந்தர் சார், ஆல் தி பெஸ்ட் டு யூ. 3 படம் அவங்களோட சைன் பண்ணியிருக்கீங்க. நெவர் பிஃபோர். அவர் வந்து ஃபஸ்ட் டைம் அவ்வளோ ஓன் பண்ணிக்கும் போது ஹி வில் பி வெரி ஸ்வீட் டு யூ. அது எல்லாமே நல்லா வரணும் உங்களுக்கு. இந்த டீமில் எல்லாருமே எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. மைக்கேல் மாஸ்டர் ஃப்ரம் ஜெயம் எப்போவுமே வந்து எல்லா படத்துக்கும் ஏதோ ஒரு பார்ட் ப்ளே பண்ணிடுவார். வெற்றியில் கூட இருப்பார். இதுலேயும் நல்லா பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன் நான். அண்ட் ஆர்ட் டைரக்டர் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணணும், நம்ம கூட இருக்குது நம்ம சீக்கிரம் பண்ணணும். அதுக்காக ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. டீம் தானியாவோட என்னோட காட்ஃபாதரில் ஒர்க் பண்ணாங்க. சச் அ ஸ்வீட் கேர்ள். ரொம்ப அவ்வளோ டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். இன்னைக்கு ஃபங்க்ஷன்ஸ் நீ தான் ஃபஸ்ட் வந்து நினைக்கிறேன்ல. ஆமாம், அந்தளவுக்கு டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட் அவங்க. பிரியா, ஆல் தி பெஸ்ட் டு யூ. சாம் சார், நான் வந்து நீங்கள் சொன்னீங்க ரவி ஃபேன்னு சொன்னீங்க, நான் உங்கள் ஃபேனு. சீக்கிரமாக ஒர்க் பண்ணணும். நம்ம அப்படியே பேசியிருக்கோம், கூட சீக்கிரம் பண்ணணும். ஸோ த ஹோல் யூனிட்டுக்கு சார். ஆமாம், மைம் கோபி சார், ஆல் தி பெஸ்ட் சார். எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ படம் வந்து 2 வாட்டி வீட்டில் கேட்டேன், எப்படி வந்து கேட்டேன். சத்தியமாக நல்லா வந்திருக்குன்னு சொன்னான் அவன். ஸோ இது கண்டிப்பாக நல்லா தான் வந்திருக்கும். அந்த எனர்ஜி அப்படி இருக்குது, ரவியுடைய கான்ஃபிடன்ஸ் அப்படி இருக்குது. கல்யாண் ஒரு பிரதர் மாதிரி அவர். நான் வந்து ஜெகநாதன் சாரையும் கல்யாண் சாரையும் பிரித்து பார்த்தது கிடையாது. தே போத் ஆர் சேம் டு அஸ், சேம் டு ரவி ஆல்சோ. தனி ஒருவன் பேராண்மையுடைய பாதிப்பு தனி ஒருவன் அதிகமாக இருக்கும். நான் வந்து அதை தைரியமாக சந்தோஷமாக ஒத்துப்பேன். அது இதை செஞ்சால் இதெல்லாம் மக்களுக்கு பிடிக்கும்னு எங்களுக்கு காமிச்சு விட்டது நீங்களும் ஜனா சாரும் தான். பூலோகம் வேலைக்காரனுக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ ஒரு படம் பண்ணாலும் ஒழுங்காக பண்ணுவாங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு பண்ணுற உங்களுக்கு என்றைக்குமே தனி சிறப்பு வந்து சேரும் சார். வாழ்த்துக்கள். இந்த படம் மிக பெரிய ஒரு வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கோகுல் சார், ப்ளீஸ் ஜாயின் அஸ் சார். அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சி. உண்மையிலே இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம், அழகான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். அதுக்கு முக்கிய காரணம் இயக்குனர் மட்டுமே. உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் சொல்லணும் சார். கல்யாண் சாரை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். அவங்க ஒர்க் பண்ணுற விதம் ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க வேலை வாங்குற விதம் ரொம்ப அழகாக இருக்கும். மனசு போனால் வேலை வாங்கிடுவாங்க. என்ன தேவை என்பது ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன தேவை என்பது அவங்க அழகாக நிதானமாக ரொம்ப நேர்த்தியாக எடுக்கக்கூடிய ஒரு பெரிய இயக்குனர். கண்டிப்பாக அவர் கூட நடிக்கிறதுக்கு அவர் படத்தில் நடிக்கிறது நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். அது பெரிய வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. இந்த டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள். தம்பியை பற்றி சொல்லணும். ஜெயம் தம்பி யாவர்த்தி ஏற்கனவே அடங்குமாறுன்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் அவர் கூட சும்மா நின்னா போதும், நாங்கள் பெரிய நடிகராக தெரிஞ்சிருவோம். அப்படி இருக்கும் எக்ஸ்பிரஷன்ஸ். ஒரு விஷயத்துக்கும் அவ்வளோ மெனக்கெடுப்பாங்க. வெளியே தெரியாது. நான் தம்பிக்கிட்ட கேட்டிருக்கேன், ஐயா எப்படி ஐயா சின்ன விஷயத்தை இவ்வளோ அழகாக பண்ணிட்டீங்க அப்படின்னு. அப்படிலாம் ஒன்று இருக்கணும் அப்படின்னு. எங்கேயுமே ஸ்கோர் பண்ணவே முடியாது. நாங்கள் சும்மா நின்னாலே போதும், நாங்கள் பெரிய நடிகராக தெரியும். அதுக்கு முழுக்க காரணம் இருந்ததுக்கு தம்பியாக தான். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. வெளியே தெரியாது. அமைதியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இது வரைக்கும் நான் கோவப்பட்டு பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி யார் நடித்தாலும் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல தானே உணர்வு பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த எண்ணம் ரொம்ப அழகாக இருக்கும். சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. எப்போதுமே அழகாக இருப்பாங்க. எப்போவுமே அதுக்கு பெரிய வாழ்க்கை தம்பியா. சொன்னேன், நிறை குடும் எப்பொழுதும் தழும்பாது சொல்லுவாங்க. அதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு தம்பியா கூட நடிக்கிறத நாங்களாம் கொடுத்து வச்சுக்கணும். இன்னும் நிறைய படம் பண்ணணும். அது கடவுளோட சித்தம், பெரியோட ஆசீர்வாதம். அது எல்லாமே நடக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ப்ரொடியூசராக எங்கள் பெரிய வாழ்த்துக்கள். எங்களை ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். நான் இந்த படத்தை ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். நான் ஏறாத கப்பலே கிடையாது. எல்லாம் கப்பல் ஏற வச்சுருக்காங்க. ஒருவேளை நான் கப்பல் வச்சு ஒரு கப்பல் தான் எழுதியிருப்பேன். ஆனால் என் இயக்குனர் எல்லா கப்பலும் ஏற வச்சு எல்லாத்தையும் அளவு பார்த்து நாங்கள் எல்லாத்தையும் ஷார்ட் வச்சுருக்கோம். தூத்துக்குடி ஃபோட்டோ எங்களுக்கு தான் நினைக்கிறேன்.
அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே நாங்கள் வைக்காத இடமே கிடையாது, அவ்வளோ இடத்த வச்சுருக்காங்க கேமராவை. அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். உண்மையிலே பெரும் மகிழ்ச்சிங்க சார். சாரோடைய ஒரு மேனரிசம் இருக்கும், எப்போ அது தப்பாக பண்ணிட்டேன்னா அப்படி நாக்கு நீட்டுவாங்க, அப்படின்னா தப்பாக இருக்குன்னு அர்த்தம், மாற்றிக்கிடா டே அப்படின்னு. அடுத்த முறை திருப்பி தப்பா பண்ணணும், அது திருப்பி கண்டடிப்பாங்க. 3வது வாட்டி சொல்லுறதுக்கு பண்ணிடணும். அப்படி பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறம் சார் திரும்பி வைப்பார், அப்படிதான் தெரியும் அடுத்த முறை செம்ம கோபம் போடுவாங்கன்னு. ஆனால் இது வரைக்கும் நான் அது பண்ணலன்னு நினைக்கிறேன். அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் சார், இந்த டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள். சாம்சிஎஸ் சார், நான் உங்களோட பெரிய விசிறி. உங்களோட மியூசிக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம், நாங்கள் நிறைய விஷயம் யோசிப்போம். அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும், இந்த டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள். அழகான ஹீரோயின் 2 பேருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அசிஸ்டன்ட் டைரக்டர் தம்பியாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுடைய உழைப்பு பெரிய உழைப்புங்க ஐயா, அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். தொகுப்பாளருக்கு பெரிய வாழ்த்துக்கள். நிக்கில் முருகன்னா அழகுண்ணா வாழ்த்துக்கள்னா, என்னை அழைச்சமைக்கு நன்றி. வாழ்க வல்லாண்டு, வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி ஐயா. தேங்க்யூ சார். சார், ட்ரெய்லர் பார்த்தீங்களா? அகிலன் படத்தோட ட்ரெய்லர் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லுங்க அதை பத்தி. குட் ஈவினிங் எவ்ரிபடி. இதை பிடிச்சிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரெய்லர் பார்த்ததுமே ஒரு நல்ல ஃபீல். ஏன்னா நம்ம இப்போ இந்த ஆக்ஷன் படங்கள் தான் நல்லா போகுது. அதுலேயும் ரவி ஆக்ஷன் பண்ணாருன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப பார்க்கறதுக்கு அழகான மனிதன். இது அப்போ அந்த கோபம் வந்து பண்ணும்போது அந்த அழகுலேருந்து வேற ஒரு டிரான்சிட் ஆகுது பாருங்க, அது அருமையாக காமிக்கிறாரு. எனக்கு முன்னாடி பேசினவரும் சொன்னார் நல்லா பண்ணாரு. அதே மாதிரி இந்த 20 வருஷம் டிராவல்ன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கணும். 20 வருஷம் ஹீரோவாக இருக்கலாம், எத்தனையோ படம் பண்ணிட்டு மார்க்கெட்டில் இருக்கணும். அதனால தான் மணி சார் சும்மா ஒன்றும் கிடையாது இவரை பொன்னியின் செல்வன் செலக்ட் பண்ணது. ஏன்னா அவர் கூப்பிட்டாருன்னா இந்தியாவில் எவ்வளோ பேர் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் வந்துடுவாங்க. ஆனால் ரவியை செலக்ட் பண்ணாருன்னும்போது எனக்கு சந்தோஷமாச்சு. ஆனால் அதுக்கு உண்டான இதை படம் போய் பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம். ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண. ஏன்னா எனக்கு நிறைய நாள் தெரியும், எப்போ கேட்டாலும் இந்த கெட்ட பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் சரியா எப்போ தான் அடுத்த படம் வருவேன். அதே மாதிரி வந்தார், சக்ஸஸ் ஆச்சு. வேற என்ன, நீ என்ன ஒரே பரபரப்பா இருக்கிற? கூல் சில். அது இப்போ நீங்க ஸ்டேஜ் வந்துட்டு போயிட்டீங்களா சார்? இதுக்கு மேல ஐ திங்க் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ சார். உங்க ஸ்டைல்ல சில வார்த்தைகள் நீங்க வந்து பேசிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி இந்த அகிலன் படத்தை அவர் பூமி சுந்தர் செலக்ட் பண்ணி, ஏன்னா அவர் வந்து ஆக்சுவலி பில்டர், அங்கே இருந்தாலே கோடி கோடியாக சம்பாதிக்கலாம். அவருக்கான சினிமா மேலே ஒரு பேஷன், அதனால இறங்கி சார். அவரு பார்த்தீங்கன்னா ரவி ஏற்கனவே 3 படத்துக்கு ஒன்னா சைன் பண்ணிட்டார். அப்போ என்ன ஒரு கால்குலேஷன் அவரு வச்சிருக்காரு. ஸோ இஸ் ஆல்சோ வெரி குட் ஜட்ஜ்மெண்ட். அதுதான் எனக்கு சுந்தர் சார்கிட்ட பிடிச்சது. அதே மாதிரி இந்த டீமே சூப்பர் டீமு. அதுவும் 2 ஹீரோயின் பற்றி சொல்லியே ஆகணும். பிரியா, தான்யா 2 பேருமே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஆனால் இவங்களோட டேலண்ட் எப்படின்னு படம் பார்த்தா தான் தெரியும். அதையும் பார்த்துறோம். அப்புறம் மியூசிக் டைரக்டர் சொல்ல தேவை, அவர் நல்லா எனர்ஜெட்டிக்காக கொடுக்குறாரு. மற்றபடி டைரக்டர் ஹாய் பை தான் தெரியும், இருந்தாலும் இது மற்ற வந்திருக்கிற டைரக்டருங்க. அதே மாதிரி தம்பி சொன்னார் பாருங்க, கோமாளி டைரக்டர், இரிட்டேஷன் வரும்னு. ஒரு ஹீரோ எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ஏன்னா லைஃப்பில் நம்ம வாழறதே இந்த ஒரு ஜான் வயிற்றுக்குன்னுவாங்க. அந்த ஒரு ஜான் வயிற்றையும் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணும், இல்லாட்டினா ஹீரோவாக இருக்க முடியாது. நான் போய் அவர் முன்னாடி பிரியாணி சாப்பிடுவேன் ஷூட்டிங் இப்போ போயிட்டு. அப்போல்லாம் இப்படியே பார்ப்பாரு, வேணா ஒரு 2 துண்டு தான் தின்னுவார், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. நம்ம ஃபுல்லாக காட்டிட்டு வந்துடுவோம். அப்போ தான் நினச்சேன் எவ்வளோ கஷ்டன்றான்ட்டு. சாப்பிடவே முடியாது. அங்கே ஊட்டியில் வர ஷூட்டிங்க கொஞ்சம் போடலைன்னா உங்களுக்கு நைட்டில் தூக்கமும் வராது, எதுவுமே கிடையாதுங்க. அவ்வளோ ஜென்யூனாக உடம்பை காப்பாற்றணும். இல்லாட்டா எல்லா ஹீரோங்களுமே
சாதாரண விஷயம் கிடையாது. டயட் இருக்கிறது, மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி கரெக்டாக ஜிம் போகணும், ரெடியாக இருக்கணும் எந்த நேரத்தில். இல்லாட்டினா மார்க்கெட் இருக்காது. அதுக்காகவே மெயின்டைன். அதில் ரவி வந்து வெரி வெரி ஸ்ட்ராங் அண்ட் ரொம்ப சின்சியர். வேற என்னம்மா? வேற எல்லாமே நீங்களே சொல்லிட்டீங்க சார், எனக்கு வேலை வைக்காம. தேங்க்யூ ஸோ மச் சார் வந்ததுக்கு. நான் எப்பவுமே அப்படிதான், அவ்வளோ பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவனு வந்ததுமே பார்க்குறேன் ரொம்ப பரபரப்பாக. இப்போ கொஞ்சம் குவைட் ஆகிட்டு. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஜெயம் ரவி சார். I would like to invite producer Sundar sir. உங்களோட அந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காக தான் இவ்வளோ நேரமா நம்ம மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரீட் நீங்க கொடுத்துட்டீங்க. அகிலன் படத்தோட ட்ரெய்லர் நாங்க பார்த்தோம், பயங்கரமா இருந்தது. எல்லாரும் சொன்ன மாதிரி முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் அங்க வச்சுங்க ஒரு ட்விஸ்ட்ன்ற மாதிரி வேற லெவல்ல இருந்தது. நீங்க பேசுறத கேட்கறதுக்காக தான் சார் வெயிட் பண்றாங்க. ஓவர் டு யூ சார். வணக்கம் சென்னை. வேற எங்கேயும் எனக்கு போக மனசு இல்லை. என் சென்னை தான் எனக்கு வேணும். என் சென்னை மக்களோட ஜாலியாக இங்கே தான் இருப்பேன் நான். இதுதான் என் லைஃப். என் லைஃப் வந்து ஒரு அழகாக இங்கே என்னால் பார்க்க முடியுது. என்னை சுற்றி என்னை லவ் பண்ணுறவங்க, என்னை சுற்றி நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, என்னை சுற்றி நல்ல படம் பண்ணுறவங்க, இதுக்கு மேலே எங்கே போகிறது சொல்லுங்கள்? நம்ம தமிழ்நாட்டில் தான் இருப்பேன் நான், நம்ம சென்னையில் தான் இருப்பேன். வேற எவ்வளோ கொடுத்தாலும் வேற எந்த ஊருக்கும் என்னால் போக முடியாது. எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி எவ்வளோ லவ் கொடுத்துருக்கீங்க எனக்கு. ஓ, இதெல்லாம் நான் நடித்ததுனாலாம் கிடையாது, இதெல்லாம் உங்களுடைய பிளெஸ்ஸிங் தான், வேற எதுவுமே கிடையாது. அவர் சொல்லுவார் நான் கஷ்டப்பட்டு வந்தேன், உங்க லவ் ஃபேமிலி வந்து அவங்களுக்கு தெரியும். ஃபேமிலி என்ன பண்ணியிருக்கு, நீ என்ன பண்ணியிருக்க, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நீங்கள்லாம் இல்லாமல் நான் இல்லவே இல்லை, அதான் உண்மை. அவங்க அது வேற ஒரு பாசம், அது வேற ஒரு ரிலேஷன்ஷிப். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க வேற நான் ஏதோ பேசணும்னு நினைக்கிறதுக்குள்ள 20 வருஷத்தை ஓட்டி காமிச்சிட்டு பேசுடானா நான் என்ன பேசுறது சொல்லுங்க. எப்படி ஓடிச்சுன்னா தெரியல, என்னென்னமோ பண்ணியிருக்கோம், பார்க்கும் போது தான் புரியுது. நல்ல படங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற படங்கள், அறிவு வளர்க்குற படங்கள். நான் எனக்கு பர்சனலாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஒவ்வொன்றும் பார்க்கும் போதும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய திருப்தி கிடைச்சிருக்கு எனக்கு. நல்ல படங்கள் தான் லைஃப்பில் நம்ம பண்ணியிருக்கோன்ற திருப்தி. அந்த நல்ல படத்தை அங்கீகரித்தவங்க எல்லாருக்கும் வணங்குறேன். எல்லாருக்கும் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ட்ரெய்லர் எப்படி இருக்கு? பயங்கர சந்தோஷமா இருக்கு எனக்கு. இந்த படம் சாதாரண படம் இல்லை, இது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம் அப்படிதான் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பிரியா வந்து சொன்னாங்க, அவங்க பார்த்துருக்காங்க அந்த க்ரூவுடைய கஷ்டத்தை. அவங்களும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த படம் வந்து ரெட்டிப்பு கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது உண்மையாகவே இருக்கு. ஏன்னா கப்பலெல்லாம் கட்டி காக்க முடியாது. அதெல்லாம் வந்து ரிவர்ஸ் எடுத்துட்டு வா, அங்கே ஷார்ட் வே, இங்கே வெயின்னுலாம் சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அது. திடீர்னு ஏதோ ஷூட் பண்ணிட்டு இருப்போம், கப்பல் வரும், அங்கே போய் ஷூட் பண்ணுவோம். மைக்கேல் மாஸ்டர்லாம் வந்து தண்ணிக்குள்ளே, உப்பு தண்ணிக்குள்ளே இறங்கி 3 நாள் அப்படியே கஷ்டப்படுவார். அவர் மாஸ்டர் இருந்தாலும் அதெல்லாம் பார்க்காம வந்து கஷ்டப்படுவார். ஸோ இது வந்து ஒரு சின்சியர் எஃபர்ட் இந்த படம். இந்த சின்சியர் எஃபர்ட்டை வந்து உங்கள் முன்னாடி வச்சுருக்கோம். March 10 அன்னைக்கு வருது, அதை பாருங்கள். அதுக்கான மரியாதை, நல்ல படத்துக்கான மரியாதை நீங்கள் எப்போவுமே கொடுத்துட்ருக்கீங்க. ப்ரெஸ் கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஒரு மரியாதை இதுக்கு கிடைக்கும்னு நான் ரொம்பவே நம்புகிறேன். அண்ட்
நம்ம டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் பற்றியும் நம்ம பேசுவோம். அது முதல்ல வந்தவங்களை பற்றி நம்ம தேங்க் பண்ணிப்போம். எங்கள் டீம் சார்பாக, ப்ரொடக்ஷன் சார்பாக, எங்கள் ஹோல் அகிலன் டீம் சார்பாக வந்த எல்லா கெஸ்ட்டுக்கும் சார், கருணா சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். எங்கள் அண்ணனுக்கு தேங்க் பண்ண அவர் இல்லைன்னா நான் இல்லை, அவ்வளோதான். அது என்ன சொல்கிறது, அவ்வளோதான். தைரியமாக தனி ஒருவன் ஆரம்பித்தப்ப தைரியமாக சொன்னார், நான் தனி ஒருவன் ஒரு படம் பண்ண போகிறேன்னு. அதுக்கப்புறமா தைரியமாக 2004 2024 2003 மாட்டிக்கிட்டேன். 2024 தைரியமாக சொல்லிட்டாரு, வரோண்டா அப்படின்னு சொல்லிட்டாரு தனி ஒருவன் 2. ஸோ எதிர்பார்த்துட்ருக்கோம். தனி ஒருவன் 2லயும் அரவிந்த் சாமி சார் வேணுமா? நான் அவங்களுக்கு என்னென்ன பண்ணலாம், அவர் ஏதோ ஒன்று கிரியேட்டிவா பண்ணுவார், கவலைப்படாதீங்க. மூலக்காரர், பயங்கரமான மூலக்காரர். ராஜேஷ் சார், தேங்க்யூ சார். நீங்கள் வந்து ஃபேமிலி தான் சார், எப்பவுமே எங்கள் கூட இருந்துட்டு இருக்கீங்க. எங்கள் வளர்ச்சியில் எல்லாத்துலேயுமே கூட இருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உங்கள் கூட ஒரு படம் பண்ணுறது. உங்களை மாதிரி ஒரு சாஃப்டாக ஒரு மெச்சூர்டாக சினிமாவை இவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணிவிட்டு, ஆர்டிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணிவிட்டு, லைஃப்பை ஹேண்டில் பண்ணிட்டு, எனக்கு உங்களுடைய படங்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் சார். அது பர்டிகுலர்லி உங்களுடைய முதல் படம் வந்து பெரிய ஃபேன், எஸ்எம்எஸ் உடைய பெரிய ஃபேன். நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியை ஒரு மாதிரி கொஞ்சம் ஷேக் பண்ணிங்க, இப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எனர்ஜி இன்னும் இருக்குது. அந்த எனர்ஜி எனக்கும் அப்படியே கொஞ்சம் கொடுங்க. நம்ம அடுத்த படம் சூப்பராக கலகுவோம், நல்லபடியாக வந்துட்டுருக்கு. ஸோ ஹாப்பி. பிரதீப், எனக்கும் அதே மாதிரி கத்தனம் போல இருக்கு. பிரதீப்போட வளர்ச்சியை பார்க்கும் போது எஸ் அப்படி கத்தனம் போல இருக்குது. ஏன்னா நான் உங்களுக்கெல்லாம் முன்னாடியே அந்த டேலண்ட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இவன் பயங்கரமான ஆள், வருவான் பாயவன் அப்படின்னு. அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன்னு. அது ஒரு பெரிய வார்த்தையே இல்லைங்க இன்ட்ரோடியூஸ்ன்றது. ஹலோ, திஸ் இஸ் பிரதீப், ஹாய், அவ்வளோதான் இன்ட்ரோடக்ஷன். நான் இன்வென்ட் பண்ணல பிரதீப்பை. அவன் திறமையில அவனா வந்து இந்த மேடையை வந்து அவனா கிரியேட் பண்ணிக்கிட்டான் பிரதீப். நான் வெறும் இன்ட்ரோடியூஸ் தான் பண்ணேன். எப்படி, ஹலோ இதுதான் பிரதீப், வாங்க பாருங்க, அவ்வளோதான். நான் எதுவுமே பண்ணல. அவன் திறமைசாலி, அவன் புத்திசாலி. நான் முதல்ல சொன்னேன், கோமாளி சக்ஸஸ் மீட்ல சொன்னேன், ப்ரொடியூசர் எல்லாருக்கும் சக்ஸஸ் மீட்டில் கோல்டு கொடுத்தாரு. சார் நீங்கள் எல்லாருக்கும் கோல்டு கொடுக்குறீங்க, எனக்கு ஒரு பிளாட்டினம் கொடுத்துருக்கீங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ எப்போவுமே அந்த பாசம் நேசம் எப்போவுமே இருக்கும். அதே மாதிரி கத்திட்டே இருப்பேன். நிறைய நல்ல படம் பண்ணு. நீ வந்து அழகாக சொன்னார், அதாவது ராஜேஷ் சார், ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி நீ பண்ணுறதுன்றது வந்து ஒரு டோட்டல் ஒரு இண்டிவிஜுவல் எஃபர்ட். அது அப்படி கிடைக்காது. அது உனக்கு கிடைச்சிருக்கு ஒரு கிஃப்ட். அது உனக்கு அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோ. விஜய் சார், ஏஎல் விஜய் வந்து ஃபேமிலி தான். அவர் வந்து எல்லாத்துக்கும் கூட இருந்து, நாங்கள் சினிமாவுக்கு வந்த புதுசுலேருந்து அவரும் எங்கள் கூட அப்படியே ட்ராவல் ஆகி வளர்ந்து எல்லாம் வந்துட்ருக்கோம். பெரிய ட்ராவல் உங்கள் கூட. உங்களுடைய நல்ல மனசுக்கு, உங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய டைரக்டராக நீங்கள் வருவீங்க. இந்தியாவில் மிகப்பெரிய டைரக்டராக வருவீங்க. இதே முயற்சியை அப்படியே பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ ஃபார் கம்மிங். நம்ம இந்த தலையை வச்சு இப்படி மறைச்சிக்கிறாரு விடிவி கணேஷ் வந்து, நம்மளை பற்றி ஏதாவது சொல்லுவானேன்னு. சொல்லட்டுமா அவரை பற்றி ஏதாவது ஒன்று? அவரும் நானும் செஸ் விளையாடுவோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஒரு தோல்வியை எப்படி எடுத்துக்கிறதுன்னு அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். ஒரு மனுஷன் எல்லா கேமும் தோற்று போவார். எப்பயாவது ஒரு கேம் வின் பண்ணிட்டா எப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்போ பார்க்கணும். நீங்கள் பார்த்தியா இப்படி. ஆனால் தோற்று போனால் யாருக்கும் தெரியாமல் அமைதியாக அந்த இடத்த விட்டு அப்படியே, நான் மைக்கில் சொல்லிவிடுவேன், அமைதியாலாம் போக முடியாது. நீங்கள் இன்றைக்கி யாரும் வந்து விடிவி பக்கத்தில் போகாதீங்க, அவர் அழுதுட்டுருக்காரு பாவம் அப்படின்னு. பெட் மேட்ச்லாம் வைப்பார். ஸோ வெரி ஃப்ரெண்ட்லி. ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஹீ இஸ் கம் ஹியர் ஃபார் அஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். யாரையாவது சொல்லாமல் விட்டு போயிருந்தா மன்னிச்சுக்கோங்க. அண்ணா வந்து சொன்னார், லிரிசிஸ்ட் விவேக் சார் பற்றி நான் சொல்லலடா, நான் சொன்னேன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லி சொன்னார். அவ்வளோ உங்களை வந்து எங்களுக்கு பிடிக்கும், அவ்வளோ உங்களை பாராட்டியிருக்கார் அண்ணா. இந்த பாட்டு, இந்த மாதிரி ஒரு பாட்டு எனக்கு வந்ததில்லை
ஸோ அந்த பாட்டு கொடுத்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சார். நம்மளுடைய ஜேர்னி இன்னும் கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறேன். வேறு என்ன பேசலாம்? வாங்க அகிலன், இவங்களுக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க? ஐயோ, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அகிலன் பற்றி சொல்லுங்க சார். ஏன்னா எப்பவுமே நீங்களும் கல்யாண் சாரும் இணையும் போது ஏதாவது ஒன்று வித்தியாசமாக எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு புது உலகமாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று நாங்கள் வந்து விட்னஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ அகிலன் பற்றி சார். இது முதல்ல ட்ரெய்லரை பார்த்துட்டு கிளம்பாம எங்களுக்காக மரியாதை கொடுத்து, நான் பேசுறதுக்கு மரியாதை கொடுத்து நின்றுட்டு இருக்கிற, கால் வலிக்க நின்றுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. இந்த எனர்ஜி தான் எங்களுக்கு தேவை. அதுதான் எங்களை வந்து நல்ல படம் எடுக்க வைக்குது. அந்த மாதிரியான ஒரு நல்ல படம் தான் அகிலன். ஏன் அப்படின்னா, சில படங்களில் தான் வந்து என்னதான் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும் சில படங்களில் தான் ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னு நினைப்போம். தனி ஒருவனில் சொல்லியிருக்கேன், கோமாளியில் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி அகிலனில் நல்ல விஷயத்தை தாண்டி அதுதான் விஷயமே, பசின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த லாஸ்ட் டயலாகும். அதுதான் வந்து பேசிக் அடிப்படையான ஒரு விஷயம். ஸோ அந்த பேசிக்கை வந்து டச் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ அது வண்டர்ஃபுல்லாக அதை வந்து டைரக்டர் கல்யாண் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவருக்கு விசிட்டிங் கார்டு ஜனா சார்கிட்ட இருந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பூலோகம், இன்னைக்கு ஜனா சார் நம்ம கூட இல்லை, ஆனால் இதில் பேசின ஒவ்வொரு வசனத்துலேயும் அவர் இருக்கார். அவர் எங்கே இருந்தாலும் எங்கள் கூட தான் இருப்பார். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த படம் கண்டிப்பாக, எனக்கு தோணுது. ஏன்னா உண்மையான உழைப்பு இருக்குது இந்த படத்தில். அதை தாண்டி வேறு பல டேலண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தா கூட ஒருத்தங்க வந்து அவ்வளோ டீட்டெயிலாக பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வந்து நம்ம சிராக் அவர் பார்த்தீங்க இல்லையா, அவர் வந்து அவங்க ஊரில் வந்து அவர் பெரிய ஹீரோ. அவங்களுடைய ஊரில் அவருடைய ஸ்டேட்டில் அவர் பெரிய ஹீரோ. நமக்காக வந்து ஒரு கேரக்டரை வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஸோ ரியலி டன் அ கிரேட் ஜாப், கலக்குங்க. அண்ட் இது ஒவ்வொருத்தருமே அப்படி தான். விவேக் வந்து 2வது படம் பண்ணுறேன் நான் விவேக் கூட, அவ்வளோ பிடிச்சி போய் தான் பண்ணுறோம். அண்ட் பிரியா வந்து இந்த ப்ராம்ப்டிங் இதெல்லாம் கிடையாது, டைலாக் சொல்லி கொடுத்தா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பேசுங்க நான் அப்படியே பேசுகிறேன் அப்படிலாம் கிடையாது. ஒழுங்காக உட்காந்து டீசெண்டாக எல்லா லைனையும் கற்றுக்கிட்டு அந்த எமோஷனை வாங்கிட்டு பண்ணக்கூடிய ஒரு சில ஹீரோயின்ஸில் வந்து பிரியா கண்டிப்பாக நீங்கள் பெரிய ஃப்யூச்சர் இருக்குது உங்களுக்கு. ஆல் தி பெஸ்ட். தானியாவும் அதே மாதிரி தான். அப்படியே தானியா வந்து எப்படின்னா, அண்ணா சொன்ன மாதிரி முன்னாடியே வந்து உட்காந்துருவாங்க, டைலாக் கொடுக்கறதுக்கு முன்னாடியே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சின்சியரிட்டி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்குது. நிறைய நல்ல படங்கள் பண்ணப்படுறேன். ப்ரொடியூசர் சுந்தர் சார், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் முதல்ல வந்து பழகணும். என்னுடைய டிக் 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 ரிலீஸ் பண்ணார், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். கூப்பிட்டு உங்களை பார்க்கணும்னு ஒரு நாள் சொன்னார். சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசணும். பேசும்போது ஒரு வைப் ஒன்று க்ரியேட் ஆச்சு, ஒரு நல்ல வைப்பாக இருந்தது. சரி நம்ம சேர்ந்து படம் பண்ணலாம் அப்படியே பேசணும். 1 வேண்டாம் 2 வேண்டாம் 3 பண்ணலாம் அப்படிலாம் பேசிட்டு அது வந்து நடத்தியும் காட்டியிருக்காரு. ஸோ அதனால அவருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். இந்த படத்தை வந்து த வே யூ புல்ட் இட் ஆஃப், பெரிய விஷயம், நடக்காத ஒரு விஷயம் இது. ஏன்னா நீங்கள் பார்த்துப்பீங்க விஷுவல்ஸ், ஒன்று கூட நம்மளால் பண்ண முடியாது. அந்த மாதிரி இந்த டீம் இல்லைன்னா கண்டிப்பாக ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே சொல்கிறேன் நான், ரொம்ப கஷ்டம் பண்ணியிருக்கிறது வந்து. அண்ட் நம்ம சாம் வந்து சாம்சியஸ் வந்து அடங்கமருவை வந்து அங்கே வச்சார், அவரோட ரீரெக்கார்டிங்கில் சாங்ஸில் அங்கே வச்சார். அதனால தான் அந்த படம் அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஹிட்டாக ஆச்சு. இங்கே இந்த படத்தையும் அங்கே வச்சுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன், முழு மனசோட நம்புகிறேன். நிறைய படங்கள் நம்ம சேர்ந்து பண்ணணும். அண்ட் சார் 20 years ஆஃப் ஜெயம் ரவி, இன்னைக்கு நாங்கள் வந்து ப்ரிவிலேஜ்டுன்னு தான் சொன்னோம் உங்கள் கூட செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. இந்த 20 வருஷம் திரும்பி பார்க்கும்போது எப்படி சார் இருக்கு? எவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கு? திரும்பியே பார்க்க மாட்டேன் நான், அப்படியே பயத்திலே ஓடிட்டே இருப்பேன் நான். திரும்பி பார்த்தா நின்றுடுவோம், உட்காந்துருவோம், பயந்துருவோம் அப்படின்னு அப்படியே ஓடிட்டே இருக்கேன் நான். திரும்பிலாம் பார்க்கறதே இல்லை.
எப்போது இந்த இவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகணும் இல்லை இதுதான் மைல் ஸ்டோன் இதுதான் கோல் அப்படி ஏதாவது யோசிச்சிங்களா சார் ஆரம்பிக்கும் போது 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இந்த இடத்துல இருப்போம் அந்த மாதிரி ஏதாவது ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்களா? கோல் வந்து நல்ல படம் பண்ணணும் தான், அதில் வேற எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த கோலை நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த ஜேர்னி பிடிச்சிருக்கு. கூட நல்ல திறமைசாலிகள் கூட ஜாயின் ஆகுறாங்க. ஒரு ஃபேன்ஸ் அதிகமாகறாங்க, அன்பு அதிகமாகுது. அந்த ஒரு புத்துணர்ச்சி எப்பவுமே கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால எதுக்கு திரும்பி பார்க்கணும்னு கேட்குறேன் நான். அப்படியே போய் ஓடிட்டே இருக்கும், முடிகிற வரைக்கும் ஓடிட்டு இருக்கும். கண்டிப்பா சார், நீங்க ஓடணும், நீங்க நிறைய நல்ல நல்ல படங்கள் பண்ணோம், அதை நாங்க எப்பவுமே பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ ஒரு சின்ன ஒரு ரீகால் பண்ற மாதிரியான விஷயங்கள் சார், நான் நீங்க நடிச்ச படங்கள் நான் வந்து சொல்றேன். இந்த எனக்கே குவிஸா? குவிஸ்லாம் இல்லை சார், நான் சும்மா ஒரு கேள்வியா கேட்குறேன் சார். ஸோ இந்த 20 இயர்ஸ்ல நிறைய நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்கீங்க, ஆக்டரா பயங்கரமா எவால்வ் ஆயிருக்கீங்க, அதை நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ நீங்களே நான் சொல்ற படங்களுக்கு உங்களுக்கு மார்க் கொடுத்துக்கணும்னா எவ்வளோ மார்க் கொடுத்துப்பீங்க ஒரு ஆக்டரா? ஓகே சார், பண்ணலாமா? ரெடியா சார்? என்னையும் ரிவ்யூ ஆக்கிட்டீங்க. சொல்லுங்க. ஜெயம். ஜெயம் எவ்வளோக்கு தரணும்? 10க்கா? 10க்கு 100. சரி ஓகே 100. 10 நீங்க கொடுங்க சார், எவ்வளவு மார்க் கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்கிறோம். 10. ஓகே 10க்கு 10. 10 சூப்பர். பேராண்மை 10. சார் நீங்க எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கூட கொடுக்கலாம், எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஃபார் குட் பெர்ஃபார்மன்ஸ், குட் லுக்ஸ் அந்த மாதிரி கூட 11 மார்க்ஸ் கூட கொடுக்கலாம் 10க்கு. ஓகே ஓகே. தனி வரும் பேராண்மைக்கு எவ்வளோ மார்க்ஸ் கொடுக்கலாம் நீங்க சொல்லுங்க. தேங்க்யூ. சரி, அப்ப தனி வரும்க்கு எவ்வளவு கொடுக்கலாம்? அவங்களே சொல்லிட்டாங்க, நான் என்ன சொல்றேன் சார்? அகிலனுக்கு நாங்க கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு அப்புறமா சொல்ல போறோம், இப்ப நீங்க சொல்லுங்க சார். ரிலீஸ் ஆகாத படத்துக்கு மார்க் போடக்கூடாது, அது வந்து தொழில் தர்மம். அது பட் த மூவி வில் மேக் அ மார்க், அது மட்டும் சொல்லி. சார் வேற லெவல் சார், வேற லெவல். பயங்கரமா பேசுறாங்க. ஓகே சார், இப்போ வந்து நான் சில படங்கள் சொல்றேன், அந்த படங்கள் பேர் கேட்டோடனே உங்களுக்கு குயிக்கா மைண்டுக்கு வரத அப்படியே நீங்க வந்து சொல்லுங்க, யோசிக்காம டக்குன்னு சொல்லணும். எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. நதியா மேடம். சூப்பர். சந்தோஷ் சுப்ரமணியம். ஜினிலியா. தாம்தூம். ஜீவா சார். சம்திங் உனக்கும் எனக்கும். சூப்பர். டிக் டிக் டிக். சக்தி. சார் என்ன சார் டைரக்டர் சார் பேர் சொல்றீங்க, ஆக்டர்ஸ் பேர் சொல்றீங்க, வேற ஏதாவது? சக்தி டைரக்டர். அதான் அந்த மாதிரி நேம்ஸா சொல்றீங்களா, வேற ஏதாவது தெரிஞ்சுக்கலாம். டிக் டிக் டிக். கூறும்பா என் உலகே நீதாண்டா, கூறும்பா என் உயிரே நீதாண்டா. ஓ தேங்க்யூ. வரல பாடுறதுக்கு. சூப்பரா வந்திருக்கு சார், நீங்க வேற சார். கோமாளி. பிரதீப். ஓகே, இப்போ நான் சில பேர் சொல்றேன், அவங்க வந்து உங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல போடுவீங்களா இல்ல மென்டார் கைடு அந்த லிஸ்ட்ல போடுவீங்களான்னு சொல்லுங்க. எஸ்பி ஜெகநாதன் சார். அவரு காட். ட்ரூலி. பிரதீப் ரங்கநாதன். தம்பி, குட்டி தம்பி. சரி, அப்போ ஃப்ரெண்ட் லிஸ்ட் அந்த சைடு வச்சுக்கலாமா, ஃப்ரெண்ட் சைடு அந்த பக்கம் வச்சுக்கலாமா? ஃப்ரெண்ட் எப்படி அவன் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லை. சரி ஓகே. பிரபுதேவா சார். குரு. கைடு மென்டார் அந்த சைடு. நீங்க 2 ஆப்ஷன் தான் தரீங்களா? அப்படிதான் சார் என் காதுல சொல்றாங்க, அதனால சொல்லுங்க. யார் ஃப்ரெண்ட்? கைடு. ஓகே. அப்பனா ஃப்ரெண்ட் தான்ப்பா, சாரிப்பா. பிரபுதேவா சார், குரு சொன்னீங்க, சோ கைடு கேட்டகரியில சேர்க்கலாம். கைட். ஏஎல் விஜய் சார். ஃப்ரெண்ட். இப்போ இவங்க நான் கேட்ட கொஸ்டினுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா ஜென்யூனா டக்குன்னு ஆன்சர் பண்ணனால நீங்க வந்து எங்களுக்கு நிறைய நல்ல படங்கள் வந்து கிஃப்டா கொடுக்குறீங்க. ஸோ எங்க சார்பா உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் நாங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அவந்திகா வரக்கூடிய ஒரு சின்ன கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதை கொடுத்துடலாமா? ஸோ இந்த அவந்திகா வழங்கும் இந்த ஐபோன் எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் சார்.
தேங்க்யூ சார். ப்ளீஸ் ஸ்டே பேக். இப்போ படத்தோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் ஸ்டேஜுக்கு வருமாறு அழைக்கிறேன் ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. சார் 4 டைரக்டர்ஸ் பிரதீப் சார், ராஜேஷ்